वागीशजुष्वदनकादिसूत्रभाष्यकृतं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै श्रीदत्तदेवं ह्यवधूतहंसं श्रीरामकृष्णञ्च सदाशिवेन्द्रं स्वयं प्रकाशाख्यमुनिप्रकाण्डम् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्याद्रविणं त्वमेव सर्वं मम देवदेव। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशर्षिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् मामा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। केनेषितं पतति प्रेषितं मनः केन प्राणः प्रथमः प्रैतियुक्तः केनेषितां वाचमिमां वदन्ति चक्षुश्रोत्रं कवुदेवो युनक्ति श्रोत्रस्य श्रोत्रं मनसो मनः यद्वाचोह वाचं सवु प्राणस्य प्राणः चक्षुषश्चक्षुरतिमुच्य धीराः प्रेत्यास्माल्लोकादमृता भवन्ति न तत्र चक्षुर्गच्छति न वाग्गच्छति नो मनो न विद्मो न विजानीमः यथैतदनुशिष्यात् अन्यदेव तद्विदितादथो अविदितादधि इति शुश्रुमपूर्वेषां येनस्तद्व्याचचक्षिरे यद्वाचानभ्युदितं येन वागभ्युद्यते तदेव ब्रह्मत्वं विद्धि नेदं यदिदमुपासते। சிஷ்யனுடைய கேள்விக்கு குரு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இந்திரியங்களெல்லாம் மனசெல்லாம் எதனால் காரியம் பண்ணுகின்றன, எதற்காக காரியம் பண்ணுகின்றன, எந்த கர்த்தாவை முன்னிட்டு இவைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, எதனுடைய சாநித்தியத்தினால் இவைகள் இயங்குகின்றனங்கிறதான் கேள்வி. அதுக்கு பதில் சொல்லிவிட்டார். அதுதான் சைத்தன்யம். அதுதான் அதை அறியப்படு பொருளாகவோ அறியாத பொருளாகவோ கருத முடியாது. அறியாத பொருளும் அல்ல, அறியப்படு பொருளும் அல்ல. அறியாத பொருளுக்கும் வேறானது, அறிகின்ற பொருளுக்கும் வேறானது. ஆகவே இதுவரை தோன்றியுள்ள பொருள்கள், தோன்றப் போகிற பொருள்கள் எல்லாவற்றையும் அறிவிப்பது, ஒளிர்விப்பதாக அது இருக்கிறது. ஆகவே இப்போ நம்ம கவனமெல்லாம் எதில் இருக்கணும்னா சைத்தன்யந்தான். ஆக அந்த சைத்தன்யம் யாருன்னா எனக்கு வேறாக இல்லை, நான் தான் அந்த சைத்தன்யம்.
என்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஆனால் நான் இல்லைன்னா எனக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது இல்லையா? என்னை அனுபவிக்கப்படும் பொருளாக நான் அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கின்றவனாக இருக்கின்ற என்னை அனுபவிக்க முடியாது. ஆனால் எல்லா பொருள்களையும் நான் அனுபவிக்கிறேன். அனுபவங்களுக்கு வேறானவன். என்னை பற்றிய அனுபவம் எனக்கு தேவையில்லை. பல்வேறு அனுபவங்களை பெறுவது போன்று என்னை பற்றிய அனுபவம் எனக்கு தேவையில்லை. அனுபவங்கள் வரும், அனுபவங்கள் போகும். அனுபவங்கள் நிலையானவை அல்ல. அனுபவங்கள் அனித்தியம். உண்மையா பொய்யா? காட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ அனித்தியந்தான். நான் கடவுளை அனுபவித்தேன்னா இப்பொழுதும் அனுபவித்து கொண்டிருக்கிறேன்னா, தூங்குற போது உன்னால் கடவுளை அனுபவிக்க முடியுமா? இல்லை கனவுல கடவுளை அனுபவிக்கிறியா, நனவில் அனுபவிக்கிறியா? இடைவிடாமல் நீ கடவுளை அனுபவிச்சுட்டே இருக்கியா? எப்படி உன்னால் முடியும்? கடவுள் அனுபவிக்கப்படும் பொருள் அல்ல. இறைவன் அனுபவிக்கப்படும் பொருள் அல்ல, அறியப்படும் பொருள் அல்ல. ஏதோ கொஞ்சம் நேரம் வேணால் திடீர்னு காட்சி கொடுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. மற்றதுக்கு இது எவ்வளோ பெட்டர். ஆனால் அந்த காட்சியும் வந்துட்டு போயிடும். எத்தனை நேரம் தான் அவர் நின்றுட்டுருப்பார்? அவருக்கும் ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டோம்னா அவரும் போய் நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டாம். ஆக கடவுள் அனுபவிக்கப்படும் பொருளில் ஆத்மாவும் அனுபவிக்கப்படும் பொருள் கிடையாது. எது அனுபவிக்கப்படுகிறதோ அது அனித்தியம். ஆக ஆத்மாவை அனுபவிக்கணும்னா என்ன ஆகிடும்? ஆத்மா அனித்தியமாகிடும். உணரப்படுவதெல்லாம் வந்து போகிறது. அதனால தான் அது ஆகமாபாயித்வம் சொன்னோம். அனுபவங்கள் வரும், அனுபவங்கள் போகும். ஆகவே அனுபவத்திற்கு முயற்சி செய்யாதே, ரியலைசேஷனுக்கு முயற்சி செய்யாதேங்கிறத ரியலைஸ் பண்ணு. ரியலைசேஷனுக்கு நீ எஃபர்ட் எடுக்காமல் இருக்கணும்னு ரியலைஸ் பண்ணுப்பா. அனாவசியமாக எதையா ரியலைஸ் பண்ணி அதை கொஞ்ச நேரம் கழித்து காணாமல் போயிட போகிறது. அதில் என்ன எத்தனையோ வாழ்க்கையில் அனுபவித்த, எத்தனையோ உனக்கு உயர்ந்த அனுபவம் இருக்கும், தாழ்ந்த அனுபவம் இருக்கும். அனுபவங்களில் உயர்வு தாழ்வு இருப்பதால் அனுபவங்கள் உண்மையல்ல. அனுபவங்கள் நிறைவை தராது. எந்த அனுபவமும் ஒருவனுக்கு முழுமையான நிறைவை தர முடியாது. நிறைவை தர முடியாது என்கின்ற அறிவு தான் வேணும் நமக்கு. அப்போ நான் நிறைவு எங்கே இருக்கிறதுனா, நிறைவு தான் நானே நிறைவு. அதுதான் சாஸ்திரத்தோட உபதேசம். ஆத்மாவே பூர்ணமானது. நான் நிறைவுனா என்ன? நான் என்னுடைய நிறைவை நான் எப்படி உணருவதுன்னா மறுபடியும் ப்ராப்ளம் வருது, பிரச்சனை வருது. நான் நிறைவாக இருக்கிறேன் என்பதை நான் எப்படி உணர்வதுன்னா முடியாது. நீ நிறைவாக இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ளத்தான் முடியும். நிறைவை நீ அனுபவிக்க முடியாது. நிறைவை அனுபவிக்க முடியாது. நெருப்பே தன்னைத்தானே சுட்டுக்க முடியாது. சர்க்கரை தன்னைத்தானே இனிப்பாக்கிக்க முடியாது. அவ்வளோதான். ஒரு நாளும் நீ நிறைவை அனுபவிக்க முடியாதுங்கிற இந்த அறிவு இருக்கே, இது வந்தவுடனே ஒரு நிறைவு மனசில் ஏற்படும். நிறைவை அனுபவிக்க முடியாது, நிறைவை அனுபவிக்க தேவையில்லை, நிறைவை அனுபவிக்க முயற்சி செய்ய வேண்டியதில்லைன்னு புரிஞ்ச பிறகு மனசில் ஒரு வரும் லிபரேஷன், ஒரு ஃப்ரீடம் வரும். அதுதான் இருக்கிறதுலையே நிறைவு. அதுவும் தூக்கத்தில் இருக்காது, செத்தப்புறம் இருக்காது. நிறைவு தேவையில்லைங்கிற அறிவால் ஏற்படுற ஒரு நிறைவும் நிலையில்லாதது தான். இது ரொம்ப அப்ஸ்ட்ராக்டாக இருக்கும். இல்லைன்னா இருக்கவே இருக்குது, நிறைவுக்காக முயற்சி பண்ணுறது தான். சுவாமி இதெல்லாம் முடியல அப்படின்னா பரவாயில்ல, எத்தனையோ ஜென்மா இருக்குப்பா. ஒரு 25 ஜென்மா எடுத்தப்புறம் கூட புரிஞ்சுக்கலாமே. பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியத்தேன்னு விட்டார் பகவான். அநேக ஜென்ம சம்சித்தா சொல்லியிருக்கார். அதனால் இல்லை என்னெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது, நான் இதுக்கெல்லாம் எனக்கு இது மனசே செல்ல மாட்டேங்கிறதுனா நல்லது. பக்தி பண்ணு, ஜபம் பண்ணு, தியானம் பண்ணு, பூஜை பண்ணு, தீர்த்த யாத்திரை பண்ணு, தானம் பண்ணு,
குருத்தே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் அதவா தானம் ஞான விஹீன சர்வமதேன பஜதின முக்திம் ஜென்மசதேன. என்ன வேணாலும் யாத்திரை பண்ணு, கங்கை உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்து கங்கை கலக்கிற வரைக்கும் நடந்தே போகிற வழியெல்லாம் பகவன் நாமாவை சொல்லின்று, தப்பே இல்லை. எல்லா விரதத்தையும் கடைப்பிடி. சோமவார விரதம், பௌமவார விரதம், தினம் விரதம். அதனால் புதவார விரதம், குருவார விரதம், சுக்கிரவார விரதம், சனிவார விரதம், பானுவார விரதம், 7 நாளும் விரதம்தான். வாழ்நாள் முழுக்க நீ விரதம் கடைப்பிடி. ஏகாதசி விரதம், பிரதோஷ விரதம், பௌர்ணமி விரதம், எல்லா விரதத்தையும் பண்ணு. குருத்தே சாகர கமனம் விரத பரிபாலனம் அதவா தானம். இன்னைக்கு காலையிலாம் ஒரு பாட்டு பாடினேன். பக்தி நெறி நிலை நின்றும் நவகண்ட பூமி பரப்பை வலமாக வந்தும் பறவையிடை மூழ்கியும் நதிகளிடை மூழ்கியும் எழுநா மத்தியிடை நின்றும் உதிர் சருகு புனல் வாயுவினை வன்பசி தனக்கு அடைத்தும் மலை நுழை புக்கும் மௌனத்து இருந்தும் மூலப்பிராணனோடு அங்கியை சோமவட்டத்து அடைத்தும் அற்ப உடல் கற்பங்கள் தோறும் நிலை நிற்க வீறு சித்தி செய்தும் ஞானமலது கதி கூடுமோ. அப்படின்னா அதுக்கு நம்ம பற்றி ஒன்றும் சொல்லப்படுது. கேனோபனிஷத்தினுடைய டீச்சிங் இதுதான். சங்கராச்சாரியருடைய பாஷ்யம் இதுதான். ஆகவே அனுபவங்களுக்கு முயற்சி செய்யாதே. என்னை தானாக்கி கொண்ட சமர்த்தை பார் தோழின்னர் தாய்மனு. என்னையே எனக்களித்த நின்னையானும் நினைவனேன்னு பாடினார் ஒரு இடத்துல. அப்புறம் என்னை தானாக்கி கொண்ட சமர்த்தை பார் தோழி, முன்னிலை ஏதும் இல்லாதே சுகம் முற்றச் செய்தே என்னை பற்றி கொண்டாண்டினார். ஒரு ஆப்ஜெக்டும் இல்லாமே ஆனந்தமாக இருக்கேங்கிறார். இதுதான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டு அனித்திய ஆனந்தம். எது? ஆத்மா நித்தியம்னு தெரிஞ்சுண்டு அந்த பிரம்மானந்தந்தான் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுனால மனசில் ஒரு ஏற்படுற ஆனந்தம் இருக்கே, அந்த ஆனந்தந்தான் இருக்கிறதுலையே அனித்திய ஆனந்தத்திலேயே உயர்ந்த ஆனந்தம். அதுவும் அனித்திய ஆனந்தங்கிறேன், மறந்துடாய். இந்த பிருகதாரண்யகோபனிஷத்தில் கடைசியில் ஒரு போர்ஷன் இருக்கிறதுக்கு பேர் ஸ்வயஞ்ஜோதி பிராமணம்னு பேர். ரொம்ப அற்புதமாக அது உபதேசம் பண்ணும். ஆக இந்த ஆனந்தம் எதாக இருந்தாலும் சரி, மனசில் அனுபவிக்கிற ஆனந்தமெல்லாம் அனித்தியந்தான். ஆத்மாவோ நித்திய ஆனந்த ஸ்வரூபமாக இருக்குது. அந்த ஞானத்தினால மனசில் ஒரு ஆனந்தம் ஏற்படும். அந்த ஆனந்தம் இருக்கிறதுலே உயர்ந்த ஆனந்தம், ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த ஆனந்தமும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணப்படுறது. நான் ஆனந்தத்தை சுக விசேஷங்கிறார் சங்கராச்சாரியர். சுகங்கிறது மனசில் ஏற்படுறது தானே, அது அனுபவிக்கிறோமே. இமோஷன்ஸ் எல்லாம் நம்ம ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறோம். அது மாதிரி ஹாப்பினஸ் ஆல்சோ ஆப்ஜெக்டிஃபைடு. எது ஆப்ஜெக்டிஃபைடோ அது ஆகமாபாய், அதுதான் வரும். அது ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறது எல்லாமே என்னது? ஆத்மா கிடையாது, அனாத்மா தான். அது ஜடானந்தந்தான். சேத்தனானந்தம் வேறு, ஜடானந்தம் வேறு. ஜடானந்தம்னா என்ன? நம்ம அந்த கரணத்தில் அனுபவிக்கிற ஆனந்தம் அறியப்படுறதுனால, அந்த ஆனந்தம் அறியப்படுறதுனால அனுபவிக்கிறவன் ஒருத்தன் இருக்கான். ஆனந்தம் ஒன்று இருக்குது. ஆனந்தம் அறியப்படுறது சாஸ்திரப்படி ஜடம். அறியப்படுறது சாஸ்திரப்படி ஜடந்தான். அந்த ஆனந்தமும் ஜடானந்தந்தான். பரவாயில்ல, இருக்கிற ஆனந்தத்தில் விஷயத்தை சார்ந்து இருந்து வர்ற ஜடானந்தத்தை, அதர்மமாக விஷயத்தை சார்ந்து வர்ற ஜடானந்தத்தை விட, தர்மமாக விஷயத்தை சார்ந்திருந்து வர்ற ஜடானந்தத்தை விட, ஈஸ்வரனை தனக்கு வேறையாக பாவனை பண்ணி பூஜை பண்ணி வர்ற ஜடானந்தத்தை விட, அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தினால வர்ற ஜடானந்தம் ஹையஸ்ட்டு தான். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் ஆல்சோ அதுவும் அனித்தியம். ஆனால் அந்த ஆனந்தத்தை அடைஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன? ஆனந்தத்தை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், அது தானாக இருக்கும். அது இருந்தால் என்ன, இல்லாட்டி போனால் என்ன? பிராரப்த கர்மம் இருக்கிறதுனால அதுலேயும் ஃப்ளக்சுவேஷன் வரலாம். நாம் அதை தான் இக்னோர் பண்ணுறோமே.
அதை மதிக்கிறதே இல்லை. நம்ம மனசே நாம் மதிக்காத போது, நம்மை சார்ந்திருக்கிற மனசே மதிக்க மாட்டோம். ஏன்னா நான் மனசு இல்லை அப்படின்னு ஒரு ஞானம் உள்ளவன் எல்லாரும் அப்படி தான் கருதுவான். ஆக பிரம்மனை தனக்கு வேறாக ஒரு கருத்து. இன்னொன்று சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் சில கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதாவது இந்த பேதவாதிகள், அதாவது ஜீவ ஈஸ்வர பேதவாதிகள், நம்ம ஞாபகம் வச்சுங்க, அத்வைதிகள்லாம் நிர்விசேஷ சைத்தன்யவாதிகள். நிர்விசேஷம்னா கான்ஷியஸ்னஸுக்கு ஆட்ரிபியூட்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறவங்க. நிர்குண நிர்விசேஷ. இந்த நிர்விசேஷங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிர்விசேஷ சைத்தன்யம், ஆட்ரிபியூட்லெஸ் கான்ஷியஸ்னஸ், அவ்வளோ. அதுதான் நம்ம சொல்கிறோம். ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் என்னதுன்னா சூப்பர் இம்போசிஷன், எல்லாம் மாயா காரியம். மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ரிய சித்ரீகிருத்தம். நிர்விசேஷ சைத்தன்யவாதிகள். இந்த பேதாபேதவாதிகள் எல்லாரும் என்னென்னா சவிசேஷ சைத்தன்யவாதிகள். அதுதான் விசிஷ்ட அத்வைத்தம். நம்ம நிர்விசிஷ்ட அத்வைத்திகள். நிர்விசிஷ்ட அத்வைத்திகள் அவர்கள்லாம் விசிஷ்ட அத்வைத்திகள். இந்த விசிஷ்ட அத்வைதத்துக்கு முன்னால் ஒரு நிர் போட்டோம்னா அதுதான் நம்ம அபிப்பிராயம். நிர்விசிஷ்ட அத்வைத்திகள். நிர்விசிஷ்டாத்வைத்தினா வயம் தே சர்வே சவிசிஷ்டாத்வைத்தினா. அவ்வளோ. அதில் ஒன்று சொல்லுவார்கள், உணர்த்துபவன் இறைவன், உணர்வது ஆன்மா. புரியுறதா? உணர்த்துபவன் இறைவன், சந்தேகம் இல்லை. உணர்வது ஆன்மா, இறைவன் உணர்த்துகிறான். இப்போ புதுசாக ஒன்று சொல்கிறேன், நேற்றுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லலை. இதையே டோல் பண்ணிட்டு இருக்கிறதுனால, மைண்டில் ஓடுறதுனால அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். ஒரு கோணத்தில் என்ன சொல்கிறோம், உயிருக்கு உயிர்னு சொல்கிறோம். உயிர்னா ஜீவாத்மா, உயிருக்கு உயிர்னா பரமாத்மா. இதெல்லாம் பேதாபேதவாதம், அத்வைதத்தில் சொல்லலை. அத்வைதத்தில் இதெல்லாம் ஒத்துப்போம். அதுக்கு மேலே ஒன்று சொல்லுவோம், அவ்வளோதான். அவங்க அதோடு நிறுத்தின்னு விடுவாங்க, அதுக்கு மேலே வேண்டாம்பாங்க. நம்ம அதுக்கு மேலே ஒன்று சொல்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். உணரப்படு பொருள் என்ன? உணரப்படு பொருள் உணர்பவன், உணர்வுன்னு சொன்னேன். உணர்பவனுக்கு உணர்த்துபவன் ஒருவன் இருக்கிற. இதை சொல்லித்தரதே ஒரு குரு தானே சொல்லித்தரார். இப்போ உணர்த்துவன் இருக்கான். அப்போ இறைவன் குரு வடிவில் வந்து சொல்லித்தரார்னா, இப்போ யாரோ ஒருத்தர் சொல்லித்தர முடியும், தானாக தெரிந்து கொள்ள முடியாது, சுட்டி காட்டினா தான் புரிஞ்சிக்க முடியும்பாங்க. அது உண்மைதான், அதெல்லாம் மறுக்கலை. உணர்வது ஆன்மா, உணர்த்துபவன் பரமான்மா. உணர்த்துபவன் இறைவன், உணர்பவன் உயிர் உணர்கிறது. உயிர் உணர்வதால் உயிருக்கு என்ன பெயர்? உணர்பவன் என்று பெயர். உயிர்னா ஜீவாத்மா. இப்போ பரமாத்மா வந்து ஜீவாத்மாவுக்கு டீச் பண்ணுறான். என்ன டீச் பண்ணுறான்? அதுதான் கேள்வி. உணர்த்துபவன் உணர்பவனுக்கு என்ன உபதேசிக்கிறான்? அதுதான் முக்கியமான கேள்வி. உயிர்கள் தானே உணராது, உணர்த்தத்தான் அது உணருமே தவிர தானாக உணரும் ஆற்றல் உயிர்களுக்கு இல்லை. எனவே அதனை உணர்த்துவதற்கு ஒருவன் தேவைப்படுகிறான். அவன் ஆசிரியராக இருக்கலாம். ஆசிரியர் வாயிலாக அவன் உணர்த்துகிறான், ஆண்டவன் உணர்த்துகிறான். ஆசிரியர் வாயிலாக ஆண்டவன் உணர்த்துகிறான். உணர்த்துபவன் இறைவன், உணர்பவன் ஜீவன். இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, இறைவன் உயிருக்கு என்ன உண்மையை உணர்த்துகிறான்? இதெல்லாம் புத்தகத்தில் இருக்கும். நானாக தான் கொஞ்சம் யோசிச்சுன்னு இருக்கேன். எல்லாம் பிரமாணம் இல்லாமல் இருக்காது. அங்கே பிரமாணம் இருந்திருக்கணும், நமக்கு அது தெரியல. பட் நம்ம யோசிச்சுட்டே இருந்தால் அது மாதிரி தோணும். சரி, இறைவன் வந்து என்ன உணர்த்துகிறான்னா, நீ என்றைக்கும் என்னுடைய அடிமை அப்படின்னு உணர்த்துறானா? இல்லைப்பா, எனக்கும் உனக்கும் இருப்பு ஒன்றே என்று உணர்த்துகிறானா? இதுதான் என்னுடைய விசாரம். என் விசாரத்தெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி குழப்பலை உங்களை.
ஆனால் எனக்கு இருக்கிற தெளிவு உங்களுக்கும் கிடைக்கட்டும்னு நினைக்கிறேன். இல்லை சுவாமி நம்ம குழப்பறாருன்னா அது வேறு விஷயம். உங்களுக்கெல்லாம் நல்லா புரியட்டும் பிரார்த்தனை பண்ணுறேன், அவ்வளோதான். இறைவன் என்ன உணர்த்துவார்? கீதையிலே பகவான் சொல்கிறாரே, நான் புத்தி யோகம் கொடுக்குறேன், அவன் அதனால் என்ன அடையிறான்னா. இப்போ என்ன அடையிறதுன்னா என்ன அர்த்தம்? ஆக இறைவன் என்ன உணர்த்துகிறான் என்றால், நீயும் நானும் வேறல்ல, நீ என்னை பெரியவனாக கருதுகிறாய், உன்னை நீ சிறியவனாக கருதுகிறாய். உண்மையில் நான் பெரியவனும் அல்ல, நீ சிறியவனும் அல்ல. என்ன, என்னுடைய மாயா சக்தியினால் நான் பெரியவன் போலும் நீ சிறியவன் போலும் காணப்படுகிறாய். இறைவனே சொன்னாலும் ஒத்துப்பானா இவன்? இல்லை, இவ்வளோ பெருந்தன்மையோடு நீ சொல்கிறிய, என்ன இருந்தாலும் நீ பெரியவன் தான்னா. இப்போ இறைவனே சொல்கிறார், இதெல்லாம் மாயா சக்தியினால் இப்படி ஆயிருக்குப்பா. ஆனால் நான் பெரியவனும் இல்லை, நீ சின்னவனும் இல்லை. நான் எல்லாம் தெரிஞ்சவன், நீ ஒன்றும் தெரியாதவன் நினச்சிட்டு இதையே நினச்சிட்டு இருக்காத. அப்படிலாம் பண்ண வேண்டாம். எனக்கும் உனக்கும் ஆதாரம் உணர்வு மட்டுமே. உணர்வே உண்மை. உணர்த்துபவனும் சேர்த்துங்க, இப்போ உணர்த்துபவனும் உணர்பவனும் உள்ளமும் உலகமும் உடல்களும் எல்லாம் தோற்றம். அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நம்ம ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்? கவனம். கேனோபனிஷத் படித்தாச்சு. அப்போ நம்ம கவனம் எதில் இருக்கணும்னா உணர்வில் தான் நம்ம கவனம் இருக்கணும். உணர்வே உண்மை. உணர்வு இரண்டற்றது. உணர்வில் வேற்றுமைகள் இல்லை. உணர்வில் வேற்றுமைகள் இல்லை. ஆகவே உணர்வே உண்மை. அவ்வளோதான். உணர்வே உண்மை. பிரஜானம் பிரம்ம பிரம்மைவ சத்தியம். பிரஜானம் பிரம்மைவ சத்தியம். பிரஜானமேவ சத்தியம் சொன்னாலே போதும். பிரஜானமேவ சத்தியம். அது பிரஜானம், சம்ஞானம், விஜானம், சுஜானம் என்ன நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் போட்டாலும் சரி. அது பேர் உபசர்க்கம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். என்ன ப்ரிஃபிக்ஸ் போட்டாலும் சரி. சம்ஞானம் வேதத்தில் ஒரு மந்திரமே வருது, ஆனால் அது செங்கலுக்கு பேர் வச்சுட்டான். செங்கலுக்கு இந்த பேர் வைக்கிறான். செங்கலுக்கு அந்த பேர் வச்சு யாகத்தில் அப்புறம் அந்த ஞானத்தை திங்க் பண்ண வைக்கிறாங்க. எப்படிலாம் கொண்டு போகிறாங்க அவங்க டீச்சிங் மெத்தட். இதெல்லாம் ஒரு யாகம் இருக்குது. இந்த நச்சிகேதஸோட யாகம், அந்த சாவித்ராக்னின்னு அந்த யாகத்தில் செங்கலுக்கெல்லாம் பேர் வைக்கிறான். சம்ஞானம், விஜானம், பிரஜானம், ஜானதபிஜானது. இந்த செங்கலுக்கு பேர் சம்ஞானம்ங்கிறான். செங்கலுக்கு, ஹோமகுண்டத்தை வைக்கிற செங்கலுக்கு சம்ஞானம், விஜானம், பிரஜானம், ஜானதபிஜானத்து அப்படின்னு. சங்கல்பமானம், விகல்பமானம், பிரகல்பமானம், உபகல்பமானம், உபக்ளுப்தம், கிளுப்தம் அப்படி சொல்லி அதெல்லாம் ஒன்று ஒன்றுக்கு பேர் வைக்கிறான். அதெல்லாம் என்னென்னா நல்ல தாட்டெல்லாம் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக, நல்ல எண்ணங்கள், பொருள்களை பார்க்குறோம். இந்த செங்கலை பார்த்தா என்ன தோணும்னா சம்ஞானம், இது விஜானம், இது பிரஜானம். அதுக்கெல்லாம் சைஸ் வேறு இருக்குது. இந்த யாகத்தில் செங்கல் அடுக்கிறதே பெரிய ரிச்சுவல். அதுதான் சயனம்னு பேர். கருட சயனம்னா அந்த கருடனை மாதிரி செங்கலை அடுக்கணும், அது மேலே ஹோமம் பண்ணணும். அது மாதிரி சயனம்னு சொன்னால் அது அடுக்கிற முறை. கட்டோபனிஷத்தில் படிக்கிறோம் இல்லையா, எந்த செங்கலை எப்படி அடுக்கணும்னு யமதர்மராஜா சொல்லித்தரார். யா இஷ்டகா யாவதீர்வா யதாவா. எந்தெந்த செங்கலை எப்படி இப்படி. யாம் பிரதமாம் இஷ்டகாமு பததாதி. இஷ்டகான்னா செங்கல். அதுலேருந்து தான் வந்தது விட்டல். விட்டல்ங்கிறது செங்கல் மேலே நிற்கிற ஒரு பெருமாள் தானே, மகாவிஷ்ணு கிருஷ்ணர் தானே. சரி, அந்த புண்டரீகம் என்ன பண்ணால் அவங்க அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு செங்கலை தூக்கி இப்படி போட்டு இதில் வேணால் நில்லுன்னுட்டான். அந்த செங்கலில் நின்னார் கிருஷ்ணர். அவர் தான் விட்டல், பாண்டுரங்க விட்டல். இருக்கட்டும், இப்போ இதுதான் விஷயம். அதனால் நான் இறைவனை வழிபடுறதுங்கிறது உண்மை. நான் வழிபட்டு தான் நான் எல்கேஜிலேருந்து தானே மேலே வரணும். எனக்கு இந்த வேலையை பண்படுத்தி ஒற்றுமையை உணர்ந்து வேற்றுமையிலிருந்து விலக வேண்டும். வேற்றுமையை
வேற்றுமையில் நம்ம பண்படணும். வேற்றுமையை பண்படுத்தி கொள்ளலைன்னா பிரயோஜனம் இல்லை. அதாவது துவைத பக்தி பண்ணாமல் அத்வைத பக்தி கிடையாது. அத்வைத பக்திங்கிறது அத்வைத ஞானம்தான். துவைத பக்தி பண்ணாமல் அத்வைத பக்தி கிடையாது. அத்வைத பக்தி வராமல் துவைத பக்தி பூர்ணமாகாது. இதுதான் விஷயம். இதுதான் அப்படி போயின்ட்டுருக்கு. நேதம் எதிதம் உபாசத்தே. இந்த பிரம்மன் அதுதான் பிரம்மன். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹ யத் வாச்சோஹ வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணஹ சக்ஷுஷக்ஷு. அது என்னென்னா அதுதான் தத் பிரம்ம. அந்த பிரம்மம் நீதான். அந்த ததேவ பிரம்மத்துவம் வித்தி. இந்த லைன் ரொம்ப முக்கியம். ததேவ தத்து ஏவ பிரம்ம துவம் வித்தி. 5 பதம் இருக்குது, 5 சொற்கள் இருக்குது. தத்துனா அந்த, பிரம்ம பிரம்மன்னா என்ன அர்த்தம்? பெரிய பொருள், மெய்ப்பொருள். பெரிய பொருள்னா என்ன அர்த்தம்? பெரியது சின்னது எல்லாவற்றுக்கும் ஆதாரமானதுன்னு அர்த்தம். பெரியங்கிற பதமே தவிர பிருகத்தமத்வாத் பிரம்ம. ஆகையினால தத்து பிரம்ம. தத்துனா என்ன அர்த்தம்? எது ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் தத் பிரம்ம. எது மனசோ மனஹா தத் பிரம்ம. அப்படி சொல்கிறார், தத் பிரம்ம. ஏன்னா நேரடியாக போயிட்டார். ஜீவாத்மா பரமாத்மா டாப்பிக்கே இல்லை இந்த இதில் உபநிஷத்தில். இப்போ நேராக அவர் போயிட்டார், பிரம்மனுக்கு போயிட்டார். ஜீவாத்மா பரமாத்மா பக்தியை பற்றிலாம் இங்கே பேசவே இல்லை இந்த கேன உபனிஷத்து. ஆகினால் நேரம் என்ன பண்ணுறதுன்னா, இவன் ஏற்கனவே கர்மகாண்டத்தில் பிராண பிரம்மோபாசனா, இந்திர பிரம்மோபாசனா, வருண பிரம்மோபாசனா எல்லாத்தையும் பெருசாக நினச்சி பூஜை பண்ணியிருக்கான். அன்னன்னைக்கு இப்போ நவராத்திரி வந்தால் அம்பாளுக்கு முக்கியத்துவம். துர்கை பெருசு 3 நாளைக்கு, அப்புறம் 3 நாளைக்கு லக்ஷ்மி பெரியவோ, அப்புறம் 3 நாளைக்கு சரஸ்வதி பெரியவோ. அதுதான் பிரம்மன் பெருசாக கொண்டாடுறதுன்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு இவங்களை பெருசாக கொண்டாடுறது, சிவராத்திரி அன்றைக்கி சிவனை பெருசாக கொண்டாடுறது, வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி பெருமாளை பெருசாக கொண்டாடுறது. அது பெருசாக கொண்டாடுறது தான் பிரம்மம். பிள்ளையார் சதுர்த்தின்னா பிள்ளையாருக்கு பெருசாக கொண்டாடுறது. ஸ்கந்த சஷ்டின்னு சொன்னால் முருகனை பெருசாக கொண்டாடுறது. அதான் பிரம்மங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம். ஆக தத்து பிரம்ம. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? பிரம்மங்கிறது எங்கேயோ ஒரு ரூபம், நாம ரூபங்கள்லாம் கிடையாதுப்பா. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் சைத்தன்யம். ஸ்ரோத்ரஸ்ய எது ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் சைத்தன்யம் தத் பிரம்ம. தத்து ததேவ பிரம்மத்வம் வித்தி. ஏவன்னு ஒன்று இருக்குது. தத்து ஏவ பிரம்மத்வம் வித்தி. இந்த ஏவ எங்கே வேணாலும் போடலாம். ததேவ பிரம்ம. தத் பிரம்ம ஏவ. தத்து பிரம்ம துவம் ஏவ. நீதான் அந்த பிரம்மன். வித்தி. வித்தின்னா அறிந்து கொள், தெரிந்து கொள். அது பிரம்மம் என்று தெரிந்து கொள். அது பிரம்மந்தான் என்று தெரிந்து கொள். அந்த பிரம்மம் நீதான் என்று தெரிந்து கொள். நீதான் அந்த பிரம்மம் என்று தெரிந்து கொள். இப்படி மாற்றி மாற்றி போடலாம். அப்படியா? உன்னைத்தான் நீ பெருசாக நினைக்கிற. நீ தான் பெருசு. நீ எதையோ பெருசுலாம் நினைக்காத, நீ தான் பெருசு. நீ தானே இந்த இடத்துல என்ன அர்த்தம்? எதை குறிக்கிறது? உடம்பை குறிக்கிறதா, மனசை குறிக்கிறதா, உணர்வை குறிக்கிறதா? சந்தேகம் இல்லையே. நான் தான் பெருசுன்னு உடனே தனக்கு பெருசாக மாலையெல்லாம் போட்டுக்கிறதுலாம் அது வேறு விஷயம். உணர்வுக்கு எங்கே மாலை போட முடியும்? ஏதோ மரியாதை பூஜை பண்ணுறோமே தவிர உணர்வுக்கு எங்கே மாலை போட முடியும்? ஆகையினால நான் சொல்கிற போது உடம்போடு சேர்த்து சொன்னாலும் அது உடம்பை குறிக்காது. மனசோடு சேர்த்து சொன்னாலும், வாயினால் பேசினாலும் அது வாயையும் குறிக்காது, மனசையும் குறிக்காது, எண்ணங்களையும் குறிக்காது. உணர்வை மாத்திரம்தான் குறிக்கும். அது எனக்கு மாத்திரம் உண்மையானா, உங்கள் அத்தனை பேருக்கும் சேர்த்து தானே இந்த பாடம். ஒருத்தருக்கு இருக்கிற ஜாதகத்தையாக பார்த்துன்னு உட்காந்துருக்கோம். இப்போ டாக்டர் உட்காந்துருக்கா. ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாரு? ஒருத்தராக ஒரு பேஷண்ட் போகிறான். ஒருத்தனுக்கு கிட்னி ப்ராப்ளம், ஒருத்தனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், என்னெல்லாமோ பிரச்சனை. ஒன்றொருத்தன் தனித்தனியாக தான் ட்ரீட் பண்ண முடியும் டாக்டர். சைக்காலஜிஸ்ட்டும் அப்படி தான் பண்ண முடியும். ஆனால் வேதாந்த சாஸ்திர பாடம் நடத்துகிற போது எல்லாருக்குமே சம்சாரங்கிற வியாதி இருக்குது. ஆக சம்சாரம் என்னது? ஐகாந்திகம்.
எல்லாருக்கும் ஒன்று தான். ப்ராப்ளம்ங்கிறது இல்லை. ப்ராப்ளம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம் வேறு. ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? பிரச்சனை இருக்குது சுவாமின்னா. ஏன் பிரச்சனை வேறு, ஓம் பிரச்சனை வேறு, அவன் பிரச்சனை வேறு. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனைக்கு உரிய விஷயங்கள் வேறு. நம்ம என்ன சொல்கிறோம், பிரச்சனையே இல்லாமல் பண்ணிடணும். நம்ம ஏதாவது பிரச்சனை இல்லாத, பிரச்சனையே இல்லைன்னா பிரச்சனை ஒன்றுமே இல்லைங்கிறான், அதுவே பிரச்சனையாகிடுது. சும்மா இருக்கேனேங்கிறான். ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் அவனுக்கு வாழ்க்கையே என்னது ஒரு உயிரோட்டத்தோடு இருக்கிற மாதிரி தோன்றுறது. ஒன்றுமே இல்லை, பேசாமல் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே மொனாட்டஸாக இருக்குங்கிறான். எப்படி? ப்ராப்ளம் இருந்தால் ப்ராப்ளம்ங்கிறான், ப்ராப்ளம் இல்லைன்னா மொனாட்டஸுங்கிறான். மொனாட்டஸ்ன்னு சொல்லி அதையும் ப்ராப்ளம் ஆக்கி விட்றான். என்ன காலமுறை எழுந்திருக்கணும், சாமியை கும்பிடணும், படிக்கணும், பாடணும், இதே வேலையா மொனாட்டஸாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா வேறு என்ன பண்ணுறது? ருச்சி இல்லைன்னா எல்லாமே கஷ்டம்தான். எத் இஷ்டம் தத் சுகம். இல்லை, தினம் இட்லியே போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். தினம் இட்லி ஒரே மாதிரி சாம்பார், தினம் இட்லி ஒரே மாதிரி சாம்பார்னால் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் மாற்றி ஒரே அரிசியை வச்சுன்னு என்னெல்லாமோ லீலையெல்லாம் பண்ணணும். மாற்றி போட்டால் அது இதாக இருக்குது. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா, நீ தான் பெரிய பொருள்னு சொல்கிற போது இல்லை, எதுக்கு சொல்கிறேன், ஜனங்கள் எல்லாருக்கும் இது பொருத்தமானதுங்கிறேன். இது இப்போ பாடம் படிக்கிற போது அத்தனை பேரும் ஒருத்தரும் என்ன பண்ணுறீங்க, நான் இந்த பாடம் நடத்தின்னு இருக்கிற போதே நாம் எல்லோரும் நம்மளை உடம்பாக நினைக்கிறோமா? இந்த பாடம் நடக்கிற போதே இந்த கிளாஸ் கண்டினியூஸாக இப்படி தொடர்ந்து ஒரு 5 மந்திரத்தை வச்சுன்னு இத்தனை நாள் நடக்கணும்னா அதே தான் நம்ம யோசிக்கிறோம். நம்ம ப்ராப்ளத்தை பற்றி யோசித்தா அதுக்கு முடிவு இருக்கா என்ன? நம்ம தான் பரம்பரையாக ப்ராப்ளத்தோடு தானே இருக்கோம். பிரச்சனை இல்லைன்னா தான் பிரச்சனை இருந்தால் நல்லது. அப்போ சைத்தன்யம் புரிஞ்சாச்சு. ஆகையினால நான் இனிமேல் என்னென்னா, நான் ஏதோ இத்தனை நாளாக பூஜை பண்ணியதனுடைய பலன் எனக்கு பகவான் புரிய வச்சுட்டார். பகவானும் நானும் ஜீவ ஜட 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 ஜீவ ஜட ஜட ஜீவ ஜட ஈஸ்வர ஜட அபேதா. அதாவது ஒரு உயிர் மற்ற உயிர்கள் ஒரு உயிர் மற்ற உயிர், இது ஒரு வேற்றுமை தானே. பல்வேறு உயிர்கள் வேற்றுமை, உள்ளங்கள் வேற்றுமை, உடல்கள் வேற்றுமை, பொருள்கள் வேற்றுமை. அது மாத்திரமில்லை, உயிரற்ற பொருள்களுக்குள் இருக்கிற வேற்றுமை. இந்த மைக்கு வேறு, இந்த மைக்கு வேறு, இந்த கிளிப்பு வேறு, இந்த கிளிப்பு வேறு. இது பேர் ஜட பேதம். ஜீவ பேதம்னா நம்ம ஒருத்தரும் தனித்தனியாக இருக்கும், அது ஜீவ பேதம். வாழை மரமே ஒன்று தனித்தனியாக இருக்குது, அது ஜீவ பேதம். தென்னை மரம் தனித்தனியாக இருக்குது, எல்லாம் ஜீவ பேதம். ஷரீர பேதம், சரீரத்துக்குள்ளே இருக்கிற உயிரினுடைய வேற்றுமை, இதெல்லாம் ஜீவ பேதம்னு பேர். நிறைய தடவை இது வகுப்பில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். ஜடப்பொருள்கள் வேற்றுமை, உயிர் பொருள்களுடைய வேற்றுமை, இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள வேற்றுமை, உயிர்களுக்கும் ஜடப்பொருள்களுக்கும் இறைவனுக்கும் ஜடப்பொருள்களுக்கும் உள்ள வேற்றுமை. ஜீவ பேதா ஜட பேதா ஜட பேதாம்போம். ஜீவனுக்கு உயிருள்ளத்துக்கும் உயிரிழத்துக்கும் உள்ள வேற்றுமை, உயிர் உள்ளதற்கும் உயிர் அற்றதற்கும் உள்ள வேற்றுமை, இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள வேற்றுமை, இறைவனுக்கும் ஜடப்பொருள்களுக்கும் உள்ள வேற்றுமை. இத்தனை வேற்றுமையும் மாயக்கற்பனை என்கிறது அத்வைத சித்தாந்தம். அவ்வளோதான். நீ சைத்தன்யத்தை கவனி, வேற்றுமையை பார்க்காதே. திருஷ்டிம் ஞானமயீம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜகத்து. உன் பார்வையை அறிவுமயமாக்கி பிரபஞ்சத்தை பிரம்மமயமாக பார். அபரோக்ஷானுபூத்தின்னு நினைக்கிறேன் இந்த ஸ்லோகம். திருஷ்டிம் ஞானமயீம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜகத்து. சொல்கிறாங்க இல்லையா, நான் உனக்கு ஒரு கண்ணுக்கு ஒரு மை தரேன், அந்த மையை போட்டுண்டியானா இதெல்லாம் தெரியும்பான். என்ன தெரியும்னா, பேயெல்லாம் கண்ணுக்கு தெரியும்னா, அதுக்காக இந்த மையை போடுறது. அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன அஜான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சல சலாக்கையா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இந்த மையெல்லாம் கண்ட மையை போட்டுண்டு பேய் பிசாச்சை பார்க்குறதுக்காக ஜென்மா எடுத்தோம். அதெல்லாம் இல்லைப்பா, இந்த ஞானம்ங்கிற மையை போட்டுக்கோ,
இந்த ஞானங்கிற மைய தடவேண்டியானா எல்லாம் அத்வைதந்தான் தெரியும். அத்வைதம் தான் உனக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கும். இதெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுவேன், போயிட்டு போகிறது அவ்வளோதான், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுடும். அதை போய் எஃபர்ட்டெல்லாம் எடுக்க மாட்டோம், ட்ரை பண்ண மாட்டோம். நாய்வால் நிமித்த முடியாது, இந்த சம்சாரத்தை சரி பண்ண முடியாது. நம்ம ஒரு ப்ராப்ளத்தை சரி பண்ணால் இன்னொரு பக்கம் வரும். இங்கெல்லாம் சரியாக போய்டு, அப்பா எல்லாம் சரியாக போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், புதுசாக இன்னொன்று வரும். அதனால் இதுக்கெல்லாம் எங்கே முடிவு இருக்குது? அதனால் நாம் என்ன முடிவு பண்ணோம்? அது எது என்னன்னா வந்துட்டு போயிடுது. நான் என்னென்னா அகம் பரமானந்த ஸ்வரூபா. அதனால் ஏதோ விவகாரத்தில் பேச்சுக்கு காரியம் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஆஹா ததேவ பிரம்மத்துவம் வித்தி, அது ரொம்ப முக்கியம். அது மாத்திரமில்லை, நீ வழிபடப்படும் பொருளாக இறைவன் இல்லை. வழிபடுபவனும் வழிபடப்படும் பொருளும் என்னது? துவைத்தமா அத்வைத்தமா? அத்வைத்தம். வழிபடுபவனும் நானே, வழிபடப்படுபவனும் நானே. பூஜக்கோகம், அது ஸ்லோகம் தினம் சொல்கிறோம். சிவோ தாத்தா சிவோ போக்தா சிவசர்வமிதம் ஜகத் சிவோ யஜதி சர்வத்ர யசிவ சோகமேவது. 3 வேளை பூஜையிலையும் சொல்கிறார் அவர். சிவோ தாத்தா, சிவோ தாத்தான்னா என்ன? வழங்கியவன் சிவனே. சிவோ போக்தா, கான்ட்ரிபியூட்டரும் சிவன்தான். கன்சியூமர் யாருன்னா சிவன்தான். சிவோ தாத்தா சிவோ போக்தா சிவ சர்வமிதம் ஜெகத். பூஜை தினம் சொல்லி முடிக்கிற சிவ சர்வமிதம் ஜெகத். அது மெக்கானிக்கலாக சொல்லிகிட்டு இருப்போம். சிவஹா சர்வமிதம் ஜெகத், இது சிவன்தான் இந்த பிரபஞ்சமெல்லாம். சிவோ யஜதி சர்வத்ர, எல்லா இடங்களிலும் சிவனே வழிபடப்படுகிறார். எஸ் சிவஹா, யார் அந்த சிவனோ? அகம் சஹா ஏவ, நான் அவனே. இப்படிதான் தினம் சொல்கிறோம். எஸ் சிவ சோகமேவது தாசோகம். உங்களுக்கு அந்த கதை தெரியும் நினைக்கிறேன். தாசோகம் சோகம் தவதாசோகம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. தவதாசோகம் தாசரதே ஒரு பாட்டு உண்டு, எல்லாம் ஊரில் சின்ன வயசில் பாடினது. தவதாசோகம் 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 தாசரதே அப்படின்னு ராமனை குறித்து பாடுறது. ஆகையினால தாசோகம்னா என்ன அர்த்தம்? இறைவனுடைய அடிமை நான். அப்புறம் என்னன்னா தாவை எடுத்துடும்னா யோசா வசௌ புருஷ சோகமஸ்மி யஷ்சாவாதித்யே ச ஏகஹ சய ஏவம் வித் சயஷ்சாயம் புருஷே யஷ்சாவாதித்யே ச ஏகஹ சய ஏவம் வித். சாதாரணமாக இப்போ தான் கோவில்கள்லாம் வைதிக உபாசனையில் சூரிய மண்டலம்தான் பிரதானம். அபஷ்யமஹமே தத் சூரியமண்டலம் பரிவர்த்தமானம் ஸ்மிருதி பிரத்யக்ஷமைதிஹ்யம் அனுமானச்சதுஷ்டயம் ஏதைராதித்யமண்டலம் சர்வைரேவ விதாஸ்யதே. எல்லாம் சூரியனை மையமாக வச்சு தான் வேதங்களில் நிறைய இருக்குது. எல்லா உபாசனையும் சூரியனை தான் மையமாக வச்சுருக்கு. அவர் தான் டோட்டாலிட்டியோட என்னது சிம்பிள், அடையாளம். இந்த டோட்டாலிட்டியோட சிம்பிளே அவர் தான், சூரியன்தான். சூரிய மண்டலம், இந்த சோலார் டிஸ்க்கு. அதனால் அதில் தான் எல்லா தேவதைகளையும் பார்ப்போம். ஆதித்யோவா ஏஷ ஏதன் மண்டலம் தபதி தத்ர தாருச்சஸ்ததிருச்சா மண்டலகும் சரிச்சான் லோகோ தய ஏஷ ஏதஸ்மின் மண்டலேர்ச்சிர் தீப்யதே தானி சாமானி சாம்னான் லோகோதய ஏதஸ்மின் மண்டலேர்ச்சிஷி புருஷஸ்தானி யஜூகும்ஷி ச யஜுஷா மண்டலகும் ச யஜுஷான் லோகஸ்ஸைஷாத்ரையேவ வித்யாதபதிய ஏஷோஹந்தராதித்யே ஹிரண்மயः புருஷः. அழகான மந்திரங்கள். ஆதித்யோ வை தேஜவோ ஜோபலஞ்சசக்ஷுஸ்ரோத்ரமன்மாத்மா மனோமன்யுர்மனுர்மிருத்யு சத்யோ மித்ரோ வாஜுராகாஷः பிராணோ லோகபாலः கः கிங்கன் தத் சத்யமன்னமமிருதோ ஜீவோ விஸ்வः கதமஸ்வஜம்பு பிரம்மைததமிருத ஏஷ புருஷ ஏஷ பூதானாம்
ஏஷ புருஷ ஏஷ பூதானாமதிபதிர் பிரம்மண சாயுஜ்யகும் சலோகதாமாப்னோத்யேதாசாமேவ தேவதானாகும் சாயுஜ்யகும் சாஷ்டிதாகும் சமானலோகதாமாப்னோதி யேவம் வேதேத்யுபனிஷத்து. எல்லாம் சூரிய மண்டலம் தான் நமக்கு மெயின். கோவில் வழிபாடெல்லாம் அப்புறம்தான். சூரியன் அக்னி ரெண்டு தான். அசாவாதித்ய சத்தியம் அக்னிர்வா ரிதம். அக்னி சூரியன் இதுதான் பிரதான நமக்கு பூஜையிலேயே. அக்னிமீளே புரோஹிதம். அதுக்கப்புறம் இது அதனால தான் இன்றைக்கும் பாருங்கள், இந்த பெரிய கும்பாபிஷேகம் நடந்துன்னா சூரியன்கிட்டேருந்து அக்னியை எடுத்து அதை எடுத்து ஹோமம் பண்ணி பூஜை பண்ணி அந்த சக்தியெல்லாம் கலசத்தில் கொண்டு வச்சு அதுக்கு தான் அபிஷேகம் பண்ணுறோம். அப்புறம் இப்போ கடைசியில் எங்கேருந்து மூலம்னா சூரியன் இருந்து தான். அதுக்கெல்லாம் நிறைய மந்திரங்கள். எதுக்கு சொல்ல வரேன், இந்த இந்த சந்தியாவந்தனத்திலே தினம் சொல்லிகிட்டு இருக்கோம். அசாவாதித்யோ பிரம்ம பிரம்மைவ அஹமஸ்மி. சந்தியாவந்தனம் பண்ணுறவாளுக்கு தெரியும். அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவ அஹமஸ்மி. இந்த சூரியனிடத்தில் தான் இறைவன் இருக்கிறார். அந்த இறைவன் நானேன்னு சந்தியாவந்தனத்திலே சொல்லிவிடுறோம். ஆனால் மீனிங் தெரியாமல் சொல்லிகிட்டு இருப்போம். அது சொல்லிவிட்டு ஒரு பிரதட்சணம் வேறு பண்ணணும், ஆத்ம பிரதட்சணம். ஏன் அப்படின்னா எல்லாமே நானேங்கிறதுக்காக. எல்லாத்தையும் நான் சுத்த முடியாது. நான் சுற்றினேன்னா அது எல்லாம் சுற்றின மாதிரி. ஆப ஊர்த்வம் விக்ஷிபந்தி தாஜேதா ஆபோ வஜ்ரீ பூத்வா தானி ரக்ஷாகும்சி மந்தே ஹாருணே த்வீபே பிரக்ஷிபந்தி யத் பிரதட்சிணம் பிரக்ரமந்தி தேன பாப்மானமவதூன்வந்தி. சுத்துறபோது பாபமெல்லாம் தூக்கி எறிகிறானாம். யத் பிரதட்சிணம் பிரக்ரமந்தி தேன பாப்மானமவதூன்வந்த்யுத்யந்தம் அஸ்தயந்தம் உத்யந்தம் அஸ்தயந்தம் ஆதித்யமபித்யாயன். உதிக்கின்ற சூரியனையும் மறைகின்ற சூரியனையும் தியானம் செய்து கொண்டு ஆதித்யமபித்யாயன் குர்வன். பிராமணன் அர்க்கியம் கொடுக்குறான். அவன் கொடுத்தா எல்லோரும் நல்லா இருப்பாங்க. மற்றவங்க பண்ணணும் அவசியம் இல்லை. பிராமணன் அர்க்கியம் கொடுக்கணும் உலக க்ஷேமத்துக்கு. அது பெரிய சர்வீஸ், கிரேட்டஸ்ட் சர்வீஸ். நினச்சிட்டு இருக்கான் சந்தியாவந்தனம் பண்ணால் எனக்கு என்ன பிரயோஜனம். நீ சந்தியாவந்தனம் பண்ணால் உலகத்துக்கு நன்மை. பிராமணன் அர்க்கியம் கொடுத்தா எல்லாருடைய பாபங்களும் போகுமா. ஏதோ இது செல்ஃபிஷ்னஸ் இல்லை, இது சோஷியல் சர்வீஸ். இது பிராமணனுடைய சந்தியாவந்தனம் சாஸ்திரப்படி பெரிய சோஷியல் சர்வீஸ், கண்ணுக்கு தெரியாத சோஷியல் சர்வீஸ், சமூக நன்மை. உத்யந்தம் அஸ்தயந்தம் ஆதித்யம் அபித்யாயன் குர்வன் பிராமணா. வித்வான் பிராமணா, அறிவாளியான பிராமணன். வித்வான் சகலம் பத்ரமஷ்ணுதே. பிறருக்கு நன்மை செய்து நன்மை அடைபவனே பிராமணன். சமூகத்துக்கு நன்மை செய்து அதன் மூலம் இன்பம் அடைபவனே. சகலம் பத்ரமஷ்ணுதே. அசாவாதித்யோ பிரம்ம பிரம்மைவசன் பிரம்மாப்யேதி யயேவம் வேத. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, சயஷ்சாயம் புருஷே யஷ்சாசாவாதித்யே ச ஏகா. இதெல்லாம் ஐக்கியம். ஐக்கியம்னா யூனியனில் நானும் இறைவனும் கலக்கிறதெல்லாம் கிடையாது. நானும் இறைவனும் பிரிஞ்சாதானே கலக்கிறதுக்கு. எங்கே பிரிஞ்சோம்? கடலும் அலையும் தண்ணீரை விட்டு என்றைக்காவது பிரியுமா? இல்லை, கடலை விட்டு அலை பிரியுமா? பிரியாது. எப்படி பிரிய முடியும்? ஆக ஒன்னஸ்ஸாக இருக்கும். ஒன்னஸ் வேறு, யூனியன் வேறு. யூனியன்னா என்ன அர்த்தம்? செப்பரேட்டாக இருந்தால் தான் யூனியன், இல்லையா? ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தன் என்ன பண்ணுறான், பிரிஞ்சு போகிறான். ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியிலேருந்து ஒருத்தன் பிரிஞ்சு போகிறான். பிரிஞ்சு போய் ஏதாவது வண்டி ஓடுவான்னு பார்க்குறான். கொஞ்ச நாள் முடியலோடனே வழியோட என்ன பண்ணுறான், தாய் கட்சியிலேயே சேர்ந்துட்டேங்கிறான். அவரும் தலைவரும் சொல்கிறார், என்றைக்கும் தாய் உள்ளத்தோடு நான் வரவேற்கிறேன். இவன் போன உடனே என்ன, அது கரையான் பிடிச்சி போச்சு, தூக்கி எறிஞ்சிட்டேங்கிறான். அடுத்த நாளே தாயாக மாறிடுறான். இவங்களெல்லாம் படிக்காதே ஞானிகள். என்ன இது? உடனே என்னது, மறப்போம் மன்னிப்போம். ஆகையினால ஃபர்கிவ் ஃபர்கெட். நேத்திக்கதை நேத்திக்கு, இன்னைக்கதை இன்னைக்கு. நமக்கு ஒரே குறிக்கோள், அவ்வளோதான். அது நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கோ. சரி,
ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே. அதனால் வழிபடப்படும் பொருளாக இல்லை. அடுத்த மந்திரம். என் மனசானமனுதே ஏனாஹுர் மனோமதம் ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே. என் மனசானமனுதே ஏனாஹுர் மனோமதம் ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே. உள்ளத்தால் எதை எண்ண முடியாதோ, எதனால் உள்ளம் எல்லாவற்றையும் எண்ணுகிறதோ அதுவே பிரம்மம். அந்த பிரம்மம் நீயே. இதை நீ அறிந்து கொள். நீ வழிபடப்படும் பொருளாக பிரம்மம் இல்லை. உனக்கு வேறாக பிரம்மம் இல்லை. நீ பூஜை செய்யும் வஸ்துவாக பிரம்மம் இல்லை. நீயே அந்த பிரம்மம். அதுதான். ஆக இங்கே துவைத நிஷேதா. துவைத நிஷேதான்னு அர்த்தம். துவைத்தம் விலக்கப்படுகிறது. சவிசேஷ பிரம்ம நீக்கி நான் ஜீவன் ஈஸ்வரன் அப்படிங்கிறதெல்லாம் வியாவகாரிக திருஷ்டி. பாரமார்த்திக திருஷ்டி லைக் சுஷுப்தி வச்சுக்கோங்க, புரியறதுக்காக சொல்கிறேன். சுஷுப்தியில் துவைத்தம் இல்லை, ஆனால் துவைத்தம் லயமாக இருக்கும்பாங்க. அது வேறு விஷயம். துவைத்தம் லயமாக இருக்குது, உண்மைதான். உறக்கத்தில் துவைத்தம் ஒடுங்கி இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம் உறக்கத்துக்கும் அப்பாற்பட்டதுங்கிறோம். உறக்கத்தை அறிபவன் உறங்குபவன் இல்லை. உறக்கத்தையும் விழிப்பையும் அறிபவன் உறக்கத்திற்கும் விழிப்புக்கும் வேறானவன். யார் அது? யாருப்பா அது? உறக்கத்தையும் விழிப்பையும் அறிபவன் உறக்கத்திற்கும் விழிப்புக்கும் வேறானவன். ஆகையினால எதுக்கு இதை சொல்கிறோம்னா, துவைத்த நிஷேதம். ஆழ்ந்த உறக்கத்தில் துவைத்தம் இல்லை வச்சுங்க, புரியறதுக்காக சொல்கிறேன், பாடத்துக்காக, எக்ஸாம்பிளுக்காக. விழிப்பில் தான் துவைத்தம் இருக்கிறது. இது நமக்கு தினம் நித்திய அனுபவம். இந்த வகுப்புலேயே அத்வைத அனுபவம் வந்துடும். இதை படிச்சுட்டே இருந்தேன். சுவாமி ஆதிகுருநாத சுவாமிக்குன்னு சொன்னப்புறந்தான் நான் துவைதத்துக்கே வந்தேன்னா. அது வரைக்கும் நான் அத்வைதத்திலேயே தான் இருந்தேன். அப்படியே சொல்லலாமே. நீங்கள் கிளாஸ் ஆரம்பித்த உடனே அத்வைதத்துக்கு போயிடுறேன் நான். அப்புறம் முடிஞ்ச உடனே நான் துவைதத்துக்கு வந்துவிடுறேன். உங்கள் பாட்டத்தில் அனுபவபூர்வமாக பாடம் நடக்கிறது. அப்போவே நீங்கள் அனுபவிக்க வைக்கிறீங்களேன்னு சொல்லாமே. இதெல்லாம் துவைத்த நிஷேதம். அதாவது எதனால் மனசா எது ந மனுத்தே, மனதால் எதனை எண்ண முடியாதோ, எண்ணுதற்கு எட்டா எழிலார். ஆக ஏனாகுர் மனோமதம், மனஹா ஏன மதம் ஆகுஹு. மதம்னா எண்ணுகிறது சக்தியை உடையதாக இருக்கிறது. எண்ணக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் அதற்கு ஆதாரமான உணர்வு இல்லை என்றால் எண்ண முடியாது. அதுதான் பிரம்மங்கிறார். சங்கராச்சாரியர் கொஞ்சம் விளக்கங்கள்லாம் சொல்கிறார். மனஹான்னா அந்தఃகரணம், அதில் புத்தி மனசெல்லாம் ஒன்று தான். ஆகையினால் எல்லா கரணத்துக்கும் இதுதான் ஆதாரம். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் எல்லாம் தனித்தனியாக இருக்குது. ஆனால் அதோட கான்டாக்ட் வச்சுருக்கிறவர் யாருன்னா திரௌபதின்னா மனசு. ஏன்னா 5 பேர் ஹஸ்பண்டு. யார் 5 பேர் ஹஸ்பண்டு? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இவர் 5 பேருக்கும் ஒரே மனைவி யாருன்னா மனசு தான். அப்படி சொல்கிறது உண்டு, ரொம்ப சொல்லலை நான், புரிஞ்சுக்கோங்க. இந்த மனஸ் இந்திரியாணாம் மனச்சாஸ்மி அப்படிங்கிறார் பகவான். மனஷஷ்டானி இந்திரியாணி. இந்திரியங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. கண்ணுக்கும் காது அவங்க 2 பேரும் தனித்தனியாக இருக்காங்க. காது விஷயம் வேறே, கண் வேறே இல்லை. ஆனால் எல்லாரோடையும் கான்டாக்ட் வச்சுருக்கிறது யாருன்னா மனஸ். இந்த பாஹ்ய கரணங்கள் தனித்தனியாக இருக்கின்றன, அந்தఃகரணம் ஒன்று தான். அங்கேயும் ஃபங்க்ஷன் வேறு.
இந்திரியங்களோட சம்பந்தப்பட்டு கிரகிக்கிற போது ஒன்று, யோசிக்கிற போது ஒன்று, ரீகலெக்ட் பண்ணுற போது ஒன்று, அதில் ஒரு அபிமானம் ஒருத்தன் வச்சுன்னு இருக்கான், அவன் தான் அகங்காரி, அகங்காரஹா. ஆக இதெல்லாம் சேர்ந்து சுருக்கமாக சொல்கிறார். அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறார். காமஹா, சங்கல்பா, விசிகித்சா, ஸ்ரத்தா, ஸ்ரத்தா, திருதிஹி, அதிருதிஹி, ஹ்ரீஹி, தீஹி, பீஹி இத்யேதத் சர்வம் மன ஏவ. சங்கராச்சாரிய இதை ஷாக் வச்சு சிலதெல்லாம் சொல்கிறார். அவருக்கு சில மனசில் ஐடியா வச்சுன்னு இருப்பார். ஆத்மாவை சேர்ந்தது இல்லைன்னு சொல்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறார். காமஹா ஆசை, சங்கல்பா முடிவெடுக்கிறது, விசிகித்சா சந்தேகப்படுறது, ஸ்ரத்த நம்பிக்கிறது, அஸ்ரத்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, திருதி உறுதியாக இருக்கிறது, அதிருதி உறுதி இல்லாமல் இருக்கிறது, ஹ்ரீஹி வெக்கப்படுறது, தீஹி 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 தீஹினா புத்தி தீர்மானம் உறுதி எடுக்கிறது, முடிவு ஏதாவது புரிஞ்சுக்கிறது, தீஹி பீஹி பயப்படுறது, இத்யேதத்து இவை அனைத்தும் மனமே ஆகும். சர்வம் மனஹா ஏவ. அச்சப்படுறது, ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்வது, ஆசைப்படுவது, இதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது, சந்தேகப்படுவது, நம்பிக்கை கொள்வது, நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, உறுதியோடு இருப்பது, உறுதியற்றிருப்பது, வெட்கப்படுவது எல்லாம் மனமே ஆகும் அப்படின்னு பிருகதாரண்யகோபனிஷத் 1:5-3 அதெல்லாம் கோட் பண்ணுறார். காமாதிவிருத்திமத்து மனஹா, இந்த எக்ஸட்ரா இத்தனை எண்ணங்கள், இத்தனை விதமான எண்ணங்கள் உடையது. உண்ணுவது ஒரு நாழி, உடுப்பது 4 முழம், எண்ணுவது 80 கோடி. ஒரு நாளைக்கு இத்தனை எண்ணம் என்றோன்னு ஒருத்தன் கணக்கு பண்ணி சொல்லிகிட்டு இருக்கான். அவன் எப்படி தான் எண்ணினானோ. ஏதாவது சொன்னால் ஜனங்கள்லாம் ஆமாம் அப்படிமா, அது எப்படின்னு வெரிஃபை பண்ண முடியுமா? உட்காந்து மனசில் ஒரு நாளைக்கு 12,000 விருத்தி வருது அப்படிங்கிறான் ஒருத்தன். எப்படி நீ கணக்கு கவுண்ட் பண்ணேன்னா? அதுக்கு எதாவது எக்யூப்மெண்ட் இருக்கோ தெரியாது. இத்தனை தாட்ஸ் ஓடுறது அப்படின்னு அதெல்லாம் கவுண்ட் பண்ணி போடுறான். சரி, அவன் சொல்கிறத வெரிஃபை பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு 12,000 எண்ணம் போகிறது, 18,000 எண்ணம் ஓடுறதுன்னு சொன்னால் நமக்கு நல்ல வேலை தான் அது வெரிஃபை பண்ணுறது. ஆக மனசா சைத்தன்ய ஜோதிஹி மனசா அவபாசகம். ஓகே, அதனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆக மனசால் எண்ண முடியாது. அதனால்தான் மனசு, அதனால்தான் பிரம்மனை என்ன சொன்னோம்? அச்சிந்தியோகம் ந சக்ஷுஷா ந தத்ர சக்ஷுர் கச்சதி ந வாக் கச்சதி நோ மனஹா. அதே தான் இங்கே விளக்கி சொல்கிறார். அடுத்த மந்திரம், சக்ஷுஷா ந பஷ்யதி ஏன சக்ஷுகும்ஷி பஷ்யதி ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதமுபாசதே யச்சக்ஷுஷா ந பஷ்யதி ஏன சக்ஷுகும்ஷி பஷ்யதி ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதமுபாசதே. எல்லாம் ரிப்பீட்டேஷன் தான், மனசில் பதிய வைக்கிறதுக்காக. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹாங்கிறது கேட்டது. கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ, அங்கேருந்தே ஆரம்பிச்சிருக்கு. ஒரு இதுலேயும் இந்த இந்திரியங்களை தான் சொல்லுகிறார். இந்திரியங்களை வச்சு தான் நிறைய. அதனால தான் வள்ளுவர் சொன்னார், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஐந்தின் வகை தெரிவான். இந்த வகை தெரிவான்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. அவன் கண்ணு தான் உலகம் இருக்குன்னா அவனுக்கு தான் உலகம் வசப்படும்னு அர்த்தம். உலகத்துக்கு அடிமையாகாதே, உலகம் உனக்கு அடிமையாகட்டும், அது உன் கண்ட்ரோலில் இருக்கட்டும். நீ இந்திரியா ராமனா இருக்காதே, ஆத்மா ராமனா இரு. இப்படிலாம் நிறைய சொல்கிறோம். ஆனால் வள்ளுவர் எப்படி சொல்லிருக்கா வரணும். அது இது பரிமேலழகர் இதைத்தான் எல்லாம் சுவை ஒளி ஊர்வசை நாற்றத்தை சொல்லி, தன்மாத்திரையை சொல்லி, பஞ்சபூதங்களை பற்றி சொல்லி விளக்கம் தர்றார். பரிமேலழகர் ஜாஸ்தி எல்லாம் சொல்ல மாட்டார், சுருக்கமாக சொல்லிட்டு போவார். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் விரிவாக சொல்கிறார்.
இது நீத்தார் பெருமையில் வருது, சந்நியாசிகளுடைய மகிமையை பற்றி சொல்கிறதுல வருது. அதாவது தர்மத்தை கடைப்பிடித்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு உண்மையை உணர்ந்தவர்கள் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்னன்னு தெரிஞ்சு வாழ்க்கையில் இருக்கிற இருமைகளை பற்றிய அறிவை பெற்று சந்நியாச வாழ்க்கைக்கு போயிருக்கிறார்கள். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார். இந்த உலகத்தில் அது தெரிஞ்சு பண்ணியிருக்கான்னார். அதே மாதிரி தான் அந்த சுவை ஒளி உரு ஓசை நாற்றம், இதை வச்சு நம்ம இதை கேனோபனிஷத்துலேயே இதை சொல்ல முடியும். எங்கே சொன்னாலும் எனக்கு திருக்குறள் ஞாபகம் வருது, நான் என்ன பண்ணுறது? அதனால் திருக்குறள் அப்படி இருக்குது, எல்லா இடத்துலையும் அது பொருத்தமாக வருது. அதனால் இதுக்கெல்லாம் மூலம் என்னன்னு பார்த்து விட்டுடணும். ஆக இப்போ சக்ஷுஷா, இது இங்கே என்ன சொல்லிருக்கு? கண்ணால் எதனை காண முடியாதோ, ஏற்கனவே படித்ததான். எதனால் கண்கள் எல்லாவற்றையும், எதனால்னா என்ன அர்த்தம்? எந்த தூய உணர்வானது உள்ளத்தின் வாயிலாக கண்கள் வாயிலாக நிறத்தை அறிகிறதோ. இப்போ உணர்வு என்ன? உணர்வு, உள்ளம், உணர்பவன், அப்படி போடணும். உள்ளம் இல்லாமல் உணர்பவன் இல்லை, உணர்பவனையும் உள்ளத்தையும் பிரிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. உணர்வு உள்ளமும் உணர்பவனும், இல்லாட்டி உணர்பவனும் உள்ளமும், எப்படி போட்டாலும் சரி. பிரதிபிம்ப சைதன்யம்னா அந்தக்கரணம் வேணுமே, அந்தக்கரண பிரதிபிம்ப சைதன்யத்தை தான் ஜீவாத்மா சொல்லின்னு இருக்கும். உணர்வு, உள்ளம், உணர்பவன், உணர்வதற்கான கருவிகள், உணரப்படும் பொருள்கள், நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நியூஸ் போயின்ண்டே இருக்கு. அதாவது வெளியில் இருக்கிற நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் கான்ஷியஸ்னஸ் தான் காரணம், உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் காரணம். அதனால தான் இந்திரிய பிரத்யக்ஷம், சாட்சி பிரத்யக்ஷங்கிறோம். பிரத்யக்ஷத்தையே ரெண்டாக பிரிப்போம். என்ன பிரத்யக்ஷம்னு கேட்டால், சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் இந்திரிய பிரத்யக்ஷம்னு பேர். வித்தவுட் சென்ஸ் ஆர்கன்ஸ், உள்ளுக்குள்ளே மைண்டில் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோமே, அதெல்லாம் சாட்சி பிரத்யக்ஷம். சாட்சின்னு என்ன அர்த்தம்? எனக்கு உள்ளே தெரியும், எனக்கு என் மைண்டில் என்ன ஓடுறதுன்னு எனக்கு தானே தெரியும். என் கண்ணுக்கு விஷயமாகிறது உங்களுக்கும் விஷயமாகும். ஆனால் என் மனசில் எனக்கு விஷயமாகிறது, என் மனசு எனக்கு விஷயமாகிறது. ஒருத்தருக்கும் அவங்கவுங்க மனசு விஷயமாகிறது. ஆஹா, அது இந்திரியங்கள் வழியாக பார்க்கலை, கண்ணால் என் மனசை பார்க்கலை. என் மனசை கண்ணால் பார்க்குறேன்னா, என் மனசை காதால் பார்க்குறேன்னா, மூக்கால் பார்க்குறேன்னா, நாக்கால் பார்க்குறேன்னா, என் மனசை நேரடியாக பார்க்குறேன். அதனால் அதுக்கு பேர் சாட்சி பிரத்யக்ஷம். அப்புறம் நான் யாருன்னா, என்ன எதால் பார்க்குறேன்? நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, எனக்கு கல்யாணம் ஆகிடுத்து, அதனால் மனைவி இருக்கு, எனக்கு அவள் மனைவி ஒருத்தி இருக்கா, அப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. தேர்ஃபோர் நான் இருக்கேன்னா, நான் இருக்கேங்கிறதுக்கு என்ன பிரமாணம்? என் மனசு இருக்குங்கிறதுக்கு மனம் என்னால் அறியப்படுவதால், ஆகையினால் நான் உணர்பவன் பிரமாணம். உணர்பவன் பிரமாணம். நான் உணர்வாக இருக்கிறேன் என்பதற்கு என்ன ஆதாரம்னா, நான் தான் ஆதாரம், வேறு என்ன ஆதாரம்? அது நேற்றுக்கே சொல்லியிருக்கேன். ஆக இந்த ததேவ பிரம்மத்துவம், இது ஒரே பல்லவி. அதுவே பிரம்மம், அது நீயே போடணும். அது பிரம்மம், அது நீயே, நீயே அந்த பிரம்மம். இதெல்லாம் மகா வாக்கியம். மகா வாக்கியம்னா என்னது? ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு சொல்கிற வாக்கியத்துக்கு மகா வாக்கியம்னு பேர். ஜீவ பிரம்ம ஐக்கிய போதக வாக்கியம் மகா வாக்கியம். மகா வாக்கியம்னா நீளமாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை, சின்னதாக. தத்துவம் அசி சின்னது தான், தத்து துவம் அசி 3 பதம்தான், அது மகா வாக்கியம். அகம் பிரம்ம அஸ்மி 3 பதம்தான் மகா வாக்கியம். பிரஜானம் பிரம்ம 2 பதம்தான் மகா வாக்கியம். அயம் ஆத்மா பிரம்ம 3 பதம்தான் மகா வாக்கியம். 3 2 தான் இருக்குது. பிரஜானம் பிரம்ம, அப்புறம் அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அது அயம் ஆத்மா பிரம்ம. இந்த பிரஜானம் பிரம்ம 2 பதம், மற்றதெல்லாம் 3 பதம்தான். இங்கே என்ன? ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே. கண்ணால் எதனை காண முடியாதோ, எதனால் கண் எல்லாவற்றையும் காண்கிறதோ அதுவே பிரம்மம். அந்த பிரம்மமே நீயே அந்த பிரம்மம் என்று தெரிந்து கொள். நீ வழிபடப்படும் பொருளாக பிரம்மம் இல்லை, நீயே பெரிய பொருள். இத்தனை நாளாக உன்னை சிறிய பொருள் நினச்சின்னு இருந்தே,
பெரியதற்கும் சிறியதற்கும் காரணமான மூலப்பொருள் நீயே, நீயே பெரிய பொருள். உன்னையே நீ கொண்டாடு. தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. அதனால் நம்ம பூஜையில் இதுதான், ஜீவோ தேவ சனாதனா தேகோ தேவாலய புரோக்தா. இந்த உடம்பே இறைவனுடைய ஆலயம். ஜீவோ தேவ சனாதனா, இந்த உடம்பில் இருக்கிற உயிர் தான், ஜீவாத்மா தான் சனாதனா தேவா அப்படின்னு அர்த்தம். கான்ஷியஸ்னஸ், நித்திய சைதன்யம்னு அர்த்தம். தியஜேத் அஜ்ஞான நிர்மால்யம். இந்த மாலையெல்லாம் தூக்கி எரிஞ்சு போடும். நிர்மால்யம்னா என்ன? மாலை இல்லாமல் இருக்கிறதா நிர்மால்யம். நிர்மால்யம்னா பூஜை பண்ணின பதார்த்தத்தையும் சுவாமிகிட்ட போட்டு யூஸ் பண்ணினதை நிர்மால்யம்னு சொல்கிறோம். அது ரூடி. உண்மையிலே நிர்மால்யம்னா சுவாமி மாலை இல்லாமல் தரிசனம் பண்ணுறது. சுவாமிக்கு புஷ்ப மாலை அலங்காரமெல்லாம் இல்லாமல் பார்க்குறது, அதுக்கு பேர் தான் நிர்மால்ய தரிசனம். மாலை போட்டு தான் பார்ப்போம் சாதாரணமாக, மாலை இல்லாமல் பார்க்குறது தான் நிர்மால்யம்னு பேர். தியஜேத் அஜ்ஞான நிர்மால்யம். இந்த அஜ்ஞானத்தை தூக்கி போடணும். இந்த இடத்துல நிர்மால்யம்னு சொன்னால் சுவாமிகிட்ட இருக்கிறதெல்லாம் எடுக்கிறது. இந்த மாலையெல்லாம் எடுத்துட்டோம் இல்லையா, அந்த பூஜை பண்ணி அது நிர்மால்யம்போம். சுவாமி போட்ட மாலைன்னு அர்த்தம். இது பிரசாதம் சொல்லிவிடலாம். சுவாமிக்கு போட்ட புஷ்ப பிரசாதம் சொல்ல மாட்டோம், அது நிர்மால்யம் அப்படின்னு சொல்லி. சிவ நிர்மால்யம் இப்படிலாம் சொல்கிற பழக்கம் இருக்குது. அதெல்லாம் டைரெக்டாக கிராமட்டிக்கலாக பார்த்தா சரி வராது. எல்லாம் இதுக்கு பேர் தான் ரூಢின்னு பேர். பழக்கத்தில் இப்படி சொல்லி சொல்லி பழகின்னு இருக்கும், அவ்வளோதான். அஜ்ஞானங்கிற பழைய புஷ்பத்தை தூக்கி போடுங்கிறார். அஜ்ஞான நிர்மால்யம். சோகம் பாவேன பூஜையேத், அவனே நான் என்று பூஜை செய்வாயாக. ஆத்மாத்வம் கிரிஜா மதிஹி சஹச்சரா பிராணாக ஷரீரம் கிருஹம் பூஜாத்தே விஷயோபோக ரச்சனா நித்ரா சமாதிஸ்திதி சஞ்சார பதயோ பிரதட்சிண விதி ஸ்தோத்ராணி சர்வாகிரஹ யத்யத் கர்ம கரோமி தத்ததகிலம் சம்போ தவாராதனம். இது ஏதோ சுவாமியை பூஜை பண்ணுற மாதிரி இருக்குது, நம்மளையே பூஜை பண்ணிக்கிறது தான். இந்த திருவிடமருதூரில் சுவாமி தன்னைத்தானே பூஜை பண்ணிக்கிறாராம். அதனால் அவருக்கு ஏகநாயகன்னு பேர். அவர் தான் பிரதானமாக தேரில் வரார். சாதாரணமாக எல்லா ஊர்லேயும் சோமாஸ்கந்தர் பார்த்துருக்கேன். சோமாஸ்கந்தர் மாதிரி வச்சுருக்கான், ஆனால் அங்கே அம்பாளையும் காணும், முருகனையும் காணும். அவ்வளோ பெரிய தேர் கோடிக்கணக்கில் பண்ணியிருக்கோம். அங்கே பார்த்தா அவர் ஏகநாயகன். திருப்பல்லாண்டில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏகநாயகனை. அவர் தன்னைத்தானே பூஜை பண்ணிக்கிறார். சிவன் தனக்கே தானே பூஜை. இப்போ ஆத்ம பூஜை பண்ணாமல் நம்மளும் பூஜை பண்ண முடியாது. ஆத்மனே நமஹ, அந்தராத்மனே நமஹ, ஜீவாத்மனே நமஹ, ஞானாத்மனே நமஹ, பரமாத்மனே நமஹ அப்படி சொல்லி ஆத்ம பூஜை பண்ணிட்டு தான் இங்கேருந்து தான் சுவாமிக்கு ஆவாகனத்தையே பண்ண முடியும். சிவோகம் 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 இது பாவையேத்துங்கிறாங்க. அதுக்கப்புறம் புஷ்பத்தை எடுத்து அப்புறம் குடத்தில் வைக்கிறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பூஜையே என்னென்னா என்னையே, நான் தான் மூர்த்தி, என்னையே நான் வெளியில் எடுத்து வச்சு பூஜை பண்ணி எனக்குள்ளேயே வச்சு விட்றேன். பூஜை முடிஞ்சப்புறம் உள்ளே அனுப்பணும் பழையபடியும். ஏன்னா என்னோடய மனசை பக்குவப்படுத்துறதுக்காகவே இப்படிலாம் பூஜை கிரமங்கள்லாம் இருக்குது. உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளற் புராணார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். இதெல்லாம் எப்படி இன்டர்பிரட் பண்ணுறதுன்னு தெரியாது சித்தாந்தப்படி. கொஞ்சம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கெல்லாம் ஊனாகி உயிராகி மாதிரி தான். கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே. இப்படி எல்லாம் நம்ம பூஜை முறைகள்லேயே சைவ ஆகமங்களாக இருக்கட்டும், எந்த ஆகம சாஸ்திரங்களாக இருக்கட்டும், முதல்ல பூஜகன் தன்னை தேவோ பூத்வா தேவம் யஜேத், இறைவனாகவே உன்னை ஆக்கிக்கொண்டு இறைவனை வழிபடு. ஆனால் அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, அது இறைவனாக நம்மளை பாவிச்சுக்கிறோம், நம்ம இறைவன் இல்லைன்னு. அப்போ எதுக்கு இறைவனாக இல்லைன்னா இறைவனை எப்படி நீ பாவிக்கலாம்? பாவிக்கிறது புண்ணியமா பாவமா? இறைவனும் நானும் ஒன்றுங்கிறது பாவம்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ இறைவனாக நம்மளை பாவிச்சுக்கிறது புண்ணியமா பாவமா அப்படின்னு கேட்டால் என்னென்னு, பாவிச்சுக்கலாம், ஒன்றுங்கிறது தான் பாவம். என்ன லாஜிக்குப்பா?
இறைவனாக பாவிச்சா என்ன, பாவிக்காட்டி என்ன, நீ அதுதான் ஃபேக்ட் தான். ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே. அதனால தான் தாய்மானவர் சொன்னார், பண்ணேன் உனக்கான பூஜை பார்க்கின்ற மலரூடு நீயே இருத்தி அப்பணிமலர் எடுக்கவும் நன்னேன். பூஜை பண்ணலான்னு போய் பூவை எடுக்க போனால் பூவாகவே கடவுள் தெரிகிறாராம். அப்புறம் அந்த பூவை எடுத்ததுக்கு போடணும் கேட்குறாரு. சோம்பேறித்தனம் நினச்சிடாங்க. நம்மால் இதை பாட்டை வச்சுன்னு சொன்னால் அதான் நான் வேண்டான்னு வச்சுட்டேன்ட்டான். அப்போ சாப்பாடும் அவராகவே தெரியுறா, இதுக்கு சாப்பிடணும் அப்படி கேட்கலாம் இல்லையா? அந்த இடத்துல மாத்திரம் அது அப்ளை ஆகாது அந்த ரூல். பண்ணேன் உனக்கான பூஜை பார்க்கின்ற மலரூடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்கவும் நன்னேன். அப்புறம் சொல்கிறார், கும்பிட்டா எல்லா பக்கம் நீ வியாபிச்சிருக்க, நான் கும்பிட்டா எப்படி கும்பிடுறது? நான் கும்பிடும்போது அரை கும்பிடு ஆதலால் பூஜை செய்யல் முறையோ அப்படிங்கிறார். நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர். இப்படித்தான் மானச பூஜையை வச்சிருக்கு. எல்லா பூஜையும் காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி லிங்கமாக. எத்தனை பாட்டு வேணும் உங்களுக்கு? என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி. ஆனால் கொஞ்சம் அங்கே பேதம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் பேதம் கிடையாது. யத் ஸ்ரோத்ரேண ந ஸ்ருணோதி ஏன ஸ்ரோத்ரமிதகும் ஸ்ருதம் ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே யத் பிராணேன ந பிராணிதி ஏன பிராணः பிரணீயதே ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே. ஆதிசங்கரர் ரொம்ப வைதிகமாகவே வியாக்கியானம் பண்ணுறார். வைதிகம்னா என்னென்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேவதை இருக்குது. மனசுக்கு மனசோ தேவதா சந்திரமா, புத்தேர் பிரம்மா, அகங்காரஸ்ய ருத்ரஹ, சித்தஸ்ய வாசுதேவஹ, சக்ஷுஷஸ் சூரியஹ, ரசனாயா வருணஹ, கிராணஸ்ய அஸ்வினௌ, ஸ்ரோத்ரஸ்ய திக் தேவதா. எல்லாத்துக்கும் தேவதைகள்லாம் சொல்லிருக்கு. அந்தந்த தேவதைகளோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். இந்த கண்ணு காது மூக்குக்கு தினம் நம்ம அந்தந்த தேவதைகள்லாம் இருக்கான். அதெல்லாம் வேத பூர்வ பாகம். வேத பூர்வ பாகத்தில் இதுக்கெல்லாம் தேவதைகள்லாம் சொல்லியிருக்கு. அந்த தேவதைகள்லாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதான். அதனால தான் காலம்பரை எல்லாம் சொல்கிறோம். நிறைய மந்திரங்கள்லாம் எல்லாம் ஒரேடியாக சம்ம பண்ணி சொல்லிடுறோம். ஆனால் இத்தனை தேவதைகள் நம்மளை ப்ளஸ் பண்ணுறது இந்த உடம்பை. இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது? ஸ்ரோத்ரம், மனஹா, முதல்ல என்ன பண்ணால் வாக்கு, வாச்சோ தேவதா வன்னிஹி, அக்னிங்கிறார் சங்கராச்சாரியர். அந்த அக்னி தேவதைக்கு அதுதான் ப்ளஸ் பண்ணுறதுங்கிறார். அந்த கான்ஷியஸ்னஸ் தான் அக்னி தேவதைக்கும் ப்ளஸ் பண்ணுறது. அக்னி தேவதை தான் வாக்குக்கு இது பண்ணுறது. அக்னிர்மே வாச்சி ஸ்ருதா. அந்த மந்திரத்தை பாருங்கள், ரொம்ப அழகான மந்திரம் அது. அதாவது என் வாக்கில் அக்னி தேவதை இருக்கட்டும். சுட சுட பேசுறது இல்லை, பிரகாசம்னு அர்த்தம். என் வாக்கு பிரகாசிக்கட்டும்னு அர்த்தம். நல்ல சுட சுட பேசுறதுன்னு அர்த்தம் இல்லை. சுட சுட அக்னி பிரகாசகம். சொற்கள் எல்லாம் நன்றாக விளங்கணும். எனக்கும் ஒக்காபுலரி வரணும். கிளாஸில் ஒக்காபுலரி நான் தேடின்னு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. நிறைய அப்போ தேட வேண்டி இருக்குது. சில சமயம் திடீர்னு வரமாட்டேங்கிறது, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கிடைக்க மாட்டேங்கிறது. அப்போ நிறைய ஒக்காபுலரி தெரியணும். அப்போ தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். நிறைய சொற்கள் தெரிஞ்சால் தான் அந்த சொற்களை பயன்படுத்தி வெளியில் நம்முடைய கருத்தை வெளியிட முடியும், புரிய வைக்க முடியும். சில சென்டென்ஸே ஆளை மாற்றி விடுறதே. ஆகையினால இந்த சொற்கள் பிரகாசிக்கணும் அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் சொல்கிறோம். அது அக்னிர்மே இது பாருங்கள், இந்த மந்திரம் ஒன்று ரொம்ப அழகு. அக்னிர்மே வாச்சி ஸ்ருதா வாக் ஹிருதயே.
வாக்கு எதில் இருக்கணும்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதெல்லாம். வாக் ஹிருதயே ஹிருதயம் மயி. அதாவது அக்னி தேவத்தை வாக்கில் இருக்கட்டும், வாக்கு மைண்டோட கனெக்டடாக இருக்கட்டும், மனசு என்னோட இருக்கட்டும். மனசு நானும் சேர்ந்துட்டா தானே இல்லை இந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கும். எங்கேயா ஒரு இடத்துல கேப் விழுந்துடுத்துனா. ஆஹா, அக்னிர்மே வாச்சிஸ்ருதா வாக்கு ஹிருதயே ஹிருதயம் மயி. மயினா ஜீவாத்மனி, நான். அகம் அமிர்தே. அமிர்தேனா டோட்டல் மைண்டு. அதான் சூரிய மண்டலம் ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஹிரண்ய கர்ப்பன். அமிர்தம்னா இங்கே ஹிரண்ய கர்ப்பன். அகம் அமிர்தே. அமிர்தம் பிரம்மணி. அமிர்தம் பிரம்மணினா பிரம்மன்னா பியூர் கான்ஷியஸ்னஸ். இத்தனையும் கனெக்டடாக இருக்கணும். அப்போ பியூர் கான்ஷியஸ்னஸ், டோட்டல் கான்ஷியஸ்னஸ், டோட்டல் கான்ஷியஸ்னஸ் டோட்டல், அதை வச்சுங்க. பியூர் கான்ஷியஸ்னஸ், டோட்டல் கான்ஷியஸ்ன்னு சொல்லணுமோ தெரியல, கான்ஷியஸ். அப்புறம் இண்டிவிஜுவல் கான்ஷியஸ். அப்புறம் என்னதுன்னா மைண்டு. அப்புறம் வேர்ட்ஸ், வேர்ல்டு. அக்னி, அக்னி பகவான். அது மாதிரி சங்கராச்சாரியர் ஒன்றுலையும் அந்த வைதிக சம்பிரதாயத்தை விடாமல் வியாக்கியானம் பண்ணுறார். அதாவது அந்த அக்னினால் இது பண்ணதோட இதனுடைய கருத்தை போடலைனாலும் நம்ம புரிஞ்சுக்கணும். சில இடங்களில் எழுதுகிறார், சில இடங்களில் எழுதலை. ஆக நம்ம அதை அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும். இப்போ முதல்ல வாக்குக்கு சொன்னார், அக்னினான்னார். அக்னிங்கிற பதம் யூஸ் பண்ணுறார். அக்னி தேவதையால் அனுகிரகம் பண்ணப்பட்ட வாக்கால் அதை தெரிந்து கொள்ள முடியாது, அப்படி சொல்கிறார். அக்னி தேவதையை அனுகிரகம் பண்ணினாலும் அக்னி தேவதைக்கும் அதுதான் மூலங்கிற அர்த்தத்தையும் கொண்டு வரார் சங்கராச்சாரியர். இதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறார் சிலதெல்லாம். மாதிரி இந்த இதுக்கெல்லாம் பவர்ஸ் எல்லாம் அந்தந்த தேவதைகளால் வர்றது. அதெல்லாம் அந்தந்த தேவதைகளை நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ரத்தையோடு இன்வோக் பண்ணுவோம். அதெல்லாம் ஒன்று என்ன சும்மா நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்கன்னா, கற்பனை இல்லை. வாழ்க்கையில் என்னெல்லாமோ உண்மையை நினச்சி ஏமாந்து போகிறான் நிறைய பேர். ஆனால் இதெல்லாம் ப்ளஸ் பண்ணு. இந்த தேவதைகளெல்லாம் ஸ்ரத்தையோடு இது பண்ணோம்னா அந்த தேவதைகளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் இண்டிவிஜுவலுக்கு தேவை புரியறதுக்காக. ஆனால் ஆத்மா அல்லது பிரம்மன் என்பது டோட்டலும் கிடையாது, இண்டிவிஜுவலும் கிடையாது. டோட்டாலிட்டி இண்டிவிஜுவாலிட்டி எல்லாம் அத்வைத பிரம்மனில் கற்பிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஸ்ரோத்ரேண ந ஸ்ருணோதி, காதால் எதை கேட்க முடியாதோ, காதுக்கு அது விஷயம் இல்லைன்னு அர்த்தம். காதுக்கு எது விஷயம் இல்லையோ, எதனால் காதுக்கு எல்லா விஷயங்களும் கிரகிக்கப்படுகிறதோ, ஒலிகளெல்லாம் எதனுடைய அருளால் கேட்கின்ற தன்மை உடையதாக இருக்கிறதோ அதுவே பிரம்மம் என்று முன்னால் சொன்னது தான். அதுவே பிரம்மம், அதுவே நீ, அது நீ வழிபடப்படும் பொருளாக இல்லை. அதே மாதிரி பிராணன். அதனால் சொல்கிறார், மூக்கு வழியாக நாசிகா புடாந்தரஸ்திதேன அந்தఃகரண பிராணவிருத்திபியாம் சகிதேன பார்த்திவேன கந்தவத்து கிராணஸ்ய அஸ்வினௌ. மூக்குக்கு அஸ்வினி தேவர்கள் இந்த 2 துவாரத்துலேயும் அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். ஆஹா, அதுவே எதனால் மூச்சுக்காற்று, இதுதான் மூலம். இது இல்லைன்னா மனசாக சிந்திக்க முடியுமா? அதனால தான் முக்கிய பிராணன்னார். கேன பிராண பிரதம பிரைத்தி யுக்தா. இதில் உடம்பில் ரொம்ப முக்கியம் பிராணன். பிராணன் இருந்தால் தான் மனசு எல்லாம் வேலை பண்ணும். அதில் பிராணனுக்கு முக்கியத்துவம் இருக்குது. கடைசியில் அதை முடிக்கிறாருங்க. எது இல்லைன்றால் கட்டோபனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்குது. ந பிராணேன அபானேன மர்த்தியோ ஜீவதி கஷ்டன இதரேன து ஜீவந்தி எஸ்மின் நேதா உபாஸ்ருதௌ அப்படின்னு யமதர்மராஜா நச்சிகேதஸுக்கு சொல்கிறார். பிராணனாலேயோ அபானனாலேயோ இந்த ஆத்மா இருக்குன்னு சொல்லக்கூடாது, அது சைத்தன்யம்னு சொல்லி யமதர்மராஜா அங்கே சொல்கிறார். ந பிராணேன ந அபானேன மர்த்தியோ ஜீவதி கஷ்டன. யாரும் அதனால் வாழ்கிறான்னு நினச்சிக்காதே, அதுக்கும் ஆதாரமாக ஒன்று இருக்குது. ஏன்னா பிராணன் ஜடம், அது சேத்தனம் இல்லை. மூச்சுக்காத்துங்கிறது ஜடமான ஒரு சக்தி. ஆனால் அந்த ஜடசக்திக்கும் ஆதாரமானது. இப்போ ராத்திரி தூங்கின்னு இருக்கிற போது இதுக்கு சேதனம் இருக்குன்னா இது வரவனை யாராவது திருடம் வந்தால் கூட தெரிஞ்சுக்குமா பிராணனுக்கு. பிராணனுக்கு அறிவு இல்லாதனால உள்ளுக்குள்ளே யாரும் நுழைஞ்சாலும் தெரியறது இல்லையா. அது ஒரு எக்ஸாம்பிள். பிராணனுக்கு ஞானம் கிடையாது.
ஆனால் பிராணன் இல்லாமல் மனசோ விவகாரங்களோ நடக்காது. பிராணன் இருக்கானா பிராணஸ்ய பிராணஹான்னு சொன்னதுனால பிராணன் அதை சொல்லப்போனால் கிரியாசக்தி, கிரியாசக்தியினால் அதை செயலால் அதனை அடைய முடியாது. ஆனால் அதனால்தான் எல்லா செயல்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு ஒரு அழகான மந்திரம் இருக்குது. யத் பிரஜானமுதச்சேதோ திருதிஷ்ச யஜ்யோதிரந்தரமிருதம் பிரஜாசு யஸ்மான்ன ருதே கிஞ்சன கர்ம கிரியதே தன்மே மனः சிவசங்கல்பமஸ்து. சைத்தன்யம். யத் பிரஜானமுதச்சேதோ திருதிஷ்ச யஜ்யோதிரந்தரமிருதம் பிரஜாசு. எந்த ஒரு பிரஜானம், எந்த ஒரு தூய உணர்வு உள்ளத்தில் இருப்பதால் எல்லா செயல்களும் நிகழ்கின்றனவோ, யஸ்மாத் கிஞ்சன கர்ம ந கிரியத்தே, யார் இல்லை என்றால் ஒரு காரியமும் நடக்காதோ அந்த சிவபெருமானிடத்தில், இந்த இடத்துல கான்ஷியஸ்னஸ்ஸை பிரம்மன்கிறோம், அவரிடத்தில் என் உள்ளம் பொருந்தி இருக்கட்டும். தன்மே மனः சிவசங்கல்பமஸ்து. மே மனः தத்து சிவசங்கல்பம் அஸ்து. அந்த சிவசங்கல்பத்தோடு இருக்கட்டும். இதுக்கு பேரே சிவசங்கல்ப சூக்தம்னு பேர். மகான்யாசத்தில் இது ஒரு போர்ஷன். ஒரு 32 மந்திரங்கள் இருக்குது. அதில் ஒரு மந்திரம் இது. இது அடிக்கடி சொல்கிறதுக்கு நான் விரும்புகிறேன், அப்பப்போ இங்கே சொல்லுவேன். யத் பிரஜானமுதச்சேதோ திருதி யஜ்யோதிரந்தரமிருதம் பிரஜாசு யஸ்மான்ன ருதே, யஸ்மாத் ருதே கிஞ்சன கர்ம ந கிரியதே, எவர் இல்லை என்றால் ஒரு அணு கூட அசைக்க முடியாதோ அந்த சைதன்யத்துக்கு நமஸ்காரம். அந்த சைதன்யத்தையே என் மனசு எப்பவும் தியானம் பண்ணட்டும். தன்மே மனः சிவசங்கல்பமஸ்து. ஆக இந்த 9 மந்திரங்கள் நிறைவு பெறுகிறது. இந்த பகுதியில் என்ன பார்த்துருக்கோன்னா, சிஷ்யனுடைய கேள்வி, குருவினுடைய பதில். 2வது மந்திரத்திலே பதில் முடிஞ்சு போயிடுது. அதுக்கு விளக்கம்தான் 3, 4, 5, 6, 7, 8, 9. 7 மந்திரம் 2வது மந்திரத்துக்கு விளக்கம். முதல் மந்திரம் கேள்வி, 2வது மந்திரம் பதில். அந்த பதிலே எல்லாம் சொல்லிவிட்டார் அவர். அதாவது ஆத்ம லக்ஷணம், ஆத்ம ஞானம், ஆத்ம ஞான பலம், மெய்ப்பொருளை பற்றிய விளக்கம், மெய்ப்பொருளை பற்றிய அறிவு, மெய்ப்பொருளை பற்றிய விளக்கத்தை அறிந்து கொள்வது. விளக்கம், மெய்ப்பொருளை பற்றிய அறிவு, மெய்ப்பொருளை பற்றிய அறிவினால் கிடைக்கும் பயன். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் அருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு. சரி, இனி அடுத்த 2வது கண்டத்துக்கு இப்போ அர்த்தம், அடுத்த மந்திரங்களுக்கு அர்த்தம் பார்க்கலாம். 2வது கண்டம் இதனுடைய தொடர்ச்சி தான். இப்போ சிஷ்யனை பரீட்சை பண்ணுறார் சங்கராச்சாரியார். ஒரு இது கொடுக்குறார். ஏவம் ஹேய உபாதேய விபரீதா த்வம் ஆத்மா பிரம்ம இதி பிரத்யாயிதா சிஷ்யः அகமேவ பிரம்ம இதி சுஷ்டு வேதாஹம் இதி மா கிருண்ணீயாத் இத்யாசங்கிய ஆக ஆச்சாரியः சிஷ்ய புத்தி விசாலனார்த்தம் எதி இத்தியாதி. சிஷ்யனுடைய புத்தியை அசைச்சு பார்க்குறாராம். நம்ம சொன்ன ஞானம் சரியாக இவனுக்கு போய் ரீச் ஆகிருக்கா, பாடம் சரியாக நடந்திருக்கா. நான் ஒருத்தரையும் கூப்பிட்டு உங்களை கேட்க ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த கேம்ப் நடத்துவேனான்னு எனக்கே சந்தேகம் வந்துடும் இல்லையா? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னான். அந்த காலத்துலலாம் பாடம் அப்படி தான். அங்கெல்லாம் இவ்வளோ பேராக உட்காந்து படிப்பாங்க. அங்கங்கே கொஞ்சம் 2 பேர் 3 பேர் படிச்சுன்னு இருப்பாங்க. வேதாந்தம் படிக்கிறதுக்கெலாம் ஆள் கம்மி தானே. இப்படி மாசில் கொண்டு போய் சொல்கிற வழக்கமும் கிடையாது. அங்கங்கே குரு சிஷ்ய பாடங்கள்லாம் நடந்துட்டுருக்கும். அப்போ நடந்துருக்கிறப்ப சிஷ்யன்கிட்ட கேட்கணும், நேற்றுக்கு பாடத்தை எல்லாம் சொல்லு அப்படின்னு சொன்ன பிறகு தான் இன்றைக்கி பாடம் ஆரம்பிக்க முடியும். ஆனால் இப்போ நம்ம மாசில் சொல்கிறதுனால எப்படியோ புரிஞ்சுக்கிட்டோம்னு நினச்சி விட்டுடுறோம். ஆனால் இவர் இங்கே பாருங்கள் 1 to 1 தான். ஏன்னா இங்கே ஒரு சிஷ்யந்தான் இருக்கான். குரு அவன்கிட்ட தான் பாடம் சொல்லிகிட்டு இருக்கார். எல்லாம் அந்த விபக்தி, இந்த சம்ஸ்கிருத பிரயோகத்தை பார்த்தாலே தெரியுது. மன்யசேன்னா அங்கே ஒருத்தன் தானே இருக்கான். இல்லாட்டி ஒரு இண்டிவிஜுவலும் பார்த்து பேசுகிறதா அர்த்தம் பண்ணிக்கணும், அட்ரஸ் பண்ணுறதாக நினச்சிக்கணும். அவன் உடம்பையோ எதையா நினச்சிடக்கூடாது, உணர்வைத்தான் பிரம்மன்னு புரிஞ்சுட்டானாங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி
இந்த கம்யூனிகேஷன் சரியாக இருக்கா, நம்ம சொன்னது சரியான முறையில் அவன் புரிஞ்சு கொண்டு இருக்கிறானா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக குருநாதர் சிஷ்யனை கேள்வி கேட்கிறார். இந்த மந்திரம் படிப்போம். இந்த மந்திரத்தினுடைய தாத்பரியம் என்னென்னா, மெய்ப்பொருள் அறிவுக்கும் பொருள் அல்ல, அறிவுக்கும் பொருள் அல்ல. பிரம்ம ஞானஸ்யாபி ந விஷய. அறிவுக்கு ஆதாரமானதை அறிவுக்கு அறியப்படும் பொருளாக அறிய முடியாது. இது இன்டைரக்ட் மெத்தடில் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோமே தவிர டைரெக்டாக புரிஞ்சுக்கிறோம் சொல்ல முடியாது. நேர பிரம்மத்தை பற்றி புரிஞ்சுக்கிறோம் சொல்ல முடியாது. நம்ம மனசு எதனால் வேலை செய்கிறதோ அதுதான் சொல்லி அப்படி புரிஞ்சுக்கிறோம். சொன்னேன் இல்லையா, மனதிற்கும் வாக்குக்கும் எட்டாது அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ். பிரம்மம் மனதிற்கும் வாக்குக்கும் எட்டாதது அப்படிங்கிற ஒரு சொற்றொடரை ஒரு சென்டென்ஸ் சொன்னால், ஆனால் பிரம்மம் மனசுக்கு வாக்குக்கு எட்டாதுங்கிறது புரிஞ்சாதான் மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதுங்கிற வார்த்தையே சரியாக புரிஞ்சிக்க முடியும். பிரம்மம் புரியாமல் பிரம்மம் மனசுக்கு வாக்குக்கு எட்டாதுங்கிற சென்டென்ஸ் புரியாது. புரியுறதோ? புரிஞ்சாதான் புரியும். இல்லாட்டி மனசுக்கு வாக்கு எட்டாது சூன்யம் சொல்லிடுவோம், ஒன்றும் இல்லைன்னுடும். மனதையும் வாக்கையும் நான் அறிகிறேங்கிறது புரியாமையாக இருக்குது. மனமும் வாக்கும் என்னால், எண்ணங்கள் என்னால் அறியப்படுகின்றன, என்னுடைய பேச்சு என்னால் அறியப்படுகிறது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. பேச்சையும் எண்ணங்களையும் நான் அறிகிறேன். பேச்சும் எண்ணமும் என்னை அறிய முடியாது, என்னால் அறியப்படுகின்ற அவைகள் என்னை எப்படி அறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகவே பேச்சும் மனசும் என்னை அறியாது, மனதுக்கும் வாக்குக்கு எட்டாதுன்னு சொன்னால் அப்போ புரியும். இந்த மாதிரி புரிய வச்சதுக்கு பிறகு அப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மனசு வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் கேட்கலாம். வேணும். ஆனால் புரிஞ்சுட்டாலும் எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா மனசு அறியப்படும் பொருள் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறோம். அது மனசால் அறியலை, உணர்வால் தான் அறிகிறோம். உணர்பவன்கிற அந்த ஒரு தன்மையினால் தான் அறிகிறோம். இதை மறக்கக்கூடாது. சரி, நான் அடுத்த கிளாஸில் இதை பற்றி சொல்கிறேன். மந்திரத்தை படித்து அப்புறம் அர்த்தம் பார்க்கலாம். ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஐயனே எனதுள்ளே நின்று மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி. அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிகி.